Code on Wages Act. இண்டஸ்ட்ரியல் லாஸ் இல்லைன்னா லேபர் லாஸ்ல டிஸ்கஸ் பண்ணா ஏகப்பட்ட விஷயங்கள். தினக்கூலியா ஒர்க் பண்றாங்க, இண்டஸ்ட்ரியில ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேக்டரிஸ் ஆக்ட் எடுத்தோம்னா we have discussed so much on factories act. Let me go for the content page. If you see over here the content page, industrial laws la enna topic irukku? It has so many topics, right? So starting from topic number 7, factories are measures, health measures, so welfare. இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் whereas if you go for பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், அவங்களுக்கு ப்ராப்பரா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கிராஜுவிட்டின்னு ஒண்ணு போகணுங்கிறதுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். whereas ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்லேனியஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ்ல எல்லாம் நீங்க சாலரிஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பீங்களா, அந்த கண்டென்ட் எல்லாம் இதுல வந்திருக்கும்ல. இது தவிர போனஸ் பேமெண்ட் பண்றது, இன்னும் சொல்ல போனா வேஜஸே பே பண்றது, இதெல்லாமே வந்து நம்ம 11th டாபிக்ல பார்ப்போம். So that's about the code of wages act. Okay, so let me go for the content. earlier இந்த டாபிக் வந்து இப்பதான் ரீசெண்டா கோட்ஸ்ல மாத்திருக்காங்க. code. Okay, there is a lot of difference when you say something as act and when you say something as code. How do I to understand? Act சொன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் a bill passed in the act parliament and லோக் சபா ராஜ்யசபா பிரசிடென்ட் அசென்ட்டோட அந்த ஆக்டா வந்திருக்கும். பட் கோடு ஆப்வியஸ்லி அதுதான். ஆனா ஆக்டுக்கும் கோடுக்கும் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் வில் பி அப்ளிகபிள் ஆல்வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பீனல் கோட்னு சொல்றோம்ல, அது கோடுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் மாதிரி கொடுக்கும். ஓகே, ப்ராபப்ளி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருக்கு, எப்படி வேணாலும் தப்பு பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆக்ட்ல டைரக்டர்ஸ் ஒரு ஃபைலிங் பண்ணல, டைரக்டர்ஸ் இது தெரியப்படுத்தல, அப்போ இது வந்து பனிஷ்மெண்ட் நம்ம சொல்றோமா, இதுக்கு பேர் பெனால்டின்னு நம்ம சொல்றோமா. அந்த பெனால்டி எங்க இருந்து எடுக்கிறோம்னா சிஆர்பிசில இருந்து எடுக்கிறோம். ஆக்சுவலா அந்த பெனால்டி கம்பெனிஸ் ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க, இது வந்து கிரைம், இதுக்கு வந்து இதுதான் ப்ரொசீஜர், இப்படிதான் ஃபாலோ பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னும் ஜஸ்ட் ட்ரை டு இமேஜின் தி சிச்சுவேஷன். உங்களோட மொபைல் வந்து காணாம போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? இப்போ நிறைய விஷயம் இருக்கு, நீங்க வந்து கூகுள்லயே வந்து கிளிக் பண்ணி கேன் ஃபைண்ட் யுவர் மொபைல், நிறைய ஆப் எல்லாம் இருக்கு, பண்ணிக்கலாம். ஒரிஜினலா என்ன பண்ணிருப்பீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோமா, அது பிறகு அது ஒரு எஃப்ஐஆர் ரெக்கார்ட் பண்றாங்களா, அதுக்கு பிறகு சர்ச் எல்லாம் நடக்குதா, இதெல்லாமே வந்து என்னன்னா சிஆர்பிசில சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் கிரைம் அதெல்லாம் ஐபிசில சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வந்து ஃப்ராடுங்கிறது, கொயர்ஸ்ங்கிறது கிரைம், அது நம்ம எங்க பாக்குறோம், ஐபிசில பாக்குறோம். பட் அதோட இம்பாக்ட் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்கு. அதே மாதிரி கோடுங்கிறது எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். யூ கேனாட் சே ஐம் கோயிங் டு அப்ளை ஒன்லி இன் திஸ் ஆக்ட். அந்த மாதிரி இருக்குது கோட் ஆஃப் கோட் ஆன் வேஜஸ். சோ கோடுங்கிற மீனிங் தெரியும். வேஜஸ்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு நம்ம வந்து சம்பளம், தினக்கூலி அந்த மாதிரி தரம் நினைச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் தட் வே. டெய்லி ரெமுனரேஷனும் மந்த்லி சேலரி கொடுக்கறதும் வந்து வேஜஸ் ஆயிடாது. இது தவிர வேற என்ன மெயினா போகும்னு பாத்தீங்கன்னா, போனஸ் அவங்களுக்கு மெயினா போகும். ஓகே, earlier the payment of bonus act இருந்தது, அதுக்கு பிறகு வந்து இதுக்குள்ளே சேர்த்துட்டாங்க கோட் ஆன் வேஜஸ். அண்ட் வேஜஸ் பே பண்ணணும். சோ இது ரெண்டுமே பேமெண்ட். பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட். வேஜஸ் பே பண்ணணும், எப்படி பண்ணணும் அதெல்லாமே இருக்கும். மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணா போதுமா, டெய்லி பே பண்ணுமா, வீக்லி பண்ணணுமா, ஓகே எவ்ரி 10 days பே பண்ணீங்களா, எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க பே பண்றது, அது ஒழுங்கா எம்ப்ளாயர் பே பண்றானா, அண்ட் பே பண்றது வந்து மினிமம் இவ்வளவு பே பண்ணணும். ரொம்ப கம்மியான வேஜஸ் எல்லாம் நீங்க பே பண்ணிடக்கூடாது. சோ அதுக்கு தனியா ஒரு ஆக்ட் தனியா இருந்தது முன்னாடி, மினிமம் வேஜஸ் ஆக்ட் அதை மாத்திட்டாங்க. சோ யூ கேன் ஃபைண்ட் ஃப்ரம் திஸ் இயர் 2019 தான் அந்த கோட் அப்ளிகபிள், அப்பத்துல தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் தனியா பார்த்தோம், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் தனியா பார்த்தோம், மினிமம் வேஜஸ் ஆக்ட் தனியா பார்த்தோம். இப்ப மூணுமே சேர்த்து ஒரே கோட்ல பார்க்க போறோம், கோட் ஆன் வேஜஸ். நீங்க பேமெண்ட் சொன்னா போனஸ் எப்படிதான் பே பண்ணணும் இருக்கு, வேஜஸ் எப்படிதான் பே பண்ணணும் இருக்கு, அதெல்லாமே ஃபாலோ பண்ணணும். இது கோடு. ஓகே, கோட்னா இதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். இந்த ஆக்ட், இந்த கோட் வந்து எங்கெல்லாம் அப்ளிகபிள் அங்கெல்லாம் இந்த கோட் ஆன் வேஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். சரி, ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட், பியூட்டிஃபுல்லான கோட் இது. ஓகே, சோ லெட் மீ டேக் யூ த்ரூ. ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் ஆன் கோட் ஆன் வேஜஸ். 2019 வந்தாலும் ப்ராபபிளி இது எனாக்ட் பண்ணது 2020. இது கம்ப்ளீட்டா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் பத்தி, ஓவர் டைம் பே பண்றது, போனஸ் பே பண்றது, மினிமம் வேஜஸ் பே பண்றது. அப்ப 4 விஷயங்கள் எங்க கவர் ஆயிடுச்சுன்னா, 4 ஆக்டா படிக்கிறதுக்குள்ள ஒரு கோடா படிக்கிறோம். ஏற்கனவே எப்பவுமே ஒரு விஷயங்கள் இருக்குன்னா ஒரு ஆக்ட் ஒரு கோட்ல படிக்கிறீங்க. ஹிஸ்டாரிக்கலா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, புதுசாலாம் முளைக்கல.
புதுசா நுழைக்கிற ஆக்ட்ஸும் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் எல்லாம் புதுசா வந்திருக்கு, அதுவும் இருக்கு. இப்போ இது புதுசா இல்ல, ஏற்கனவே அதுவும் விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கலா இருக்கு, அததான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் லேபர் லாஸ் வந்து நம்ம எடுத்தோம். ஓகே, ஞாபகம் இருக்கா இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், சப்சியூம்ட். ரிமெம்பர் சப்சியூம்னா என்னது? சேலம் குட்ஸ் ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து எடுத்தாங்களா, தட்ஸ் வாட் யூ கால் சப்சியூம்ட். சோ சப்சியூம்ட்னா ஏற்கனவே இருந்த லாஸ் வந்து நமக்கு இந்த கோட கொண்டு வந்திருக்காங்கன்னா சப்சியூம்ட். சோ 4 சென்ட்ரல் லேபர் லெஜிஸ்லேஷன்ஸ் இருந்தது. என்னென்ன இருந்தது? பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட், ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட். இந்த 4 ஆக்டோடதுல இருந்து எடுத்ததுதான் இந்த கோட் ஆஃப் வேஜஸ். சோ இது வந்து செக்ஷன் 69 ஆஃப் த கோட்ல வந்து நீங்க பாக்கலாம். பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த 4 விஷயங்களும் வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்கதா சொல்லியிருப்பாங்க. சோ அங்க வந்து ரிப்பீல் ஆயிட்டு இங்க வந்து சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி. ஓகே, so the court not only regulates, please underline, இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஏதாவது நீங்க நோட் கேஸ் லாஸ் எல்லாம் ஏதாவது வந்தா ரெகுலேஷன் மட்டும் இல்ல, பட் ஆல்சோ எப்படி வேஜஸ் வந்து அவங்களுக்கு போகணும், லைக் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்காங்க பண்றாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி போகணும், எப்படி யூனிஃபார்மிட்டி ப்ரொவைட் பண்ணும், டாக்குமெண்டேஷன் இதனால எப்படி குறையும், டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயம், அது எப்படி குறையும். சோ ஏதாவது டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி இதை வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. சோ நார்மலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் அனுப்பும் அபிஷியல் கெசட்ல. ஓகே, இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ நிறைய கோட்ஸ் கொண்டு வந்தாங்க. கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020. சோ கோட் ஆன் வேஜஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது இல்லாம இந்த கோட்ஸும் இருக்கு, பட் நம்மளுக்கு இப்போ சிலபஸ்ல இது கொண்டதான் கவர். ஓகே, சோ கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் இருக்கு, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் இருக்கு, அதான் நம்ம ஃபேக்டரிஸ் ஆக்ட் படிச்சிட்டோம். ஓகே, சோ இதெல்லாமே இருக்கு. சோ நிறைய விஷயங்கள் அங்கங்க ஸ்கேட்டரா இருக்கிறதுனால ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கிற ஒரே இடத்துல இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. சோ it's all were existing already. புதுசா எதுவுமே இல்ல, it's already existing already. So actually வந்து வெல்கம் சேஞ்ச்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பெருசா வெல்கம் சேஞ்ச் இல்ல. செக்ரட்டரியல் கம்ப்ளைன்ஸ் ஆடிட் எல்லாம் நாங்க போகும்போது எங்களுக்கு எக்கச்சக்கமா லா இருந்துச்சுன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்ன லா அப்ளிகபிள் சொல்லிட்டு பாக்கிறது பெரிய டஃபான வேலை. ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா தெரியும்ல, இக்னரன்ஸ் ஆஃப் லாஸ் நோ எக்ஸ்கியூஸ், கம்பெனி ஹாஸ் டு பே தி பெனால்டி. எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல, கட்டாயம் பெனால்டி பே பண்ணி தான் ஆகும். அதெல்லாம் அந்த கேஸ்ல பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் எக்ஸிஸ்டிங்ல இருக்கும்போது அது எல்லாமே கோடா கொண்டு வரும்போது எல்லா கேஸ்லயும் கம்ஃபர்டபுளா இருந்தது. சோ எல்லா செக்டார்ஸ்க்கு, இண்டஸ்ட்ரி, ட்ரேட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஓகே, so what do you mean by wages? Please highlight this definition. மிச்சம் நீங்க அப்படியே கேஷுவலா கதை மாதிரி கேட்கலாம். ஓகே, நீங்க தூங்கினாலும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க தலையை வெட்டிட்டே இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனா ஒரு சிலர் நான் ஸ்டார் மார்க் போட்டேன்னா அது கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவைப்படும். ஓகே, so what do you mean by wages? Probably if you can please remember the section number also. எப்பவே section will be given in section 2. Okay, அதுல clause வந்து why. So okay, so wages தான் என்னது? All remuneration. இந்த all வந்தாலே ஏதோ டேஞ்சர் இருக்குன்னு. ஓகே, whether by way of salaries or allowances or otherwise expressed in terms of money or capable of being so expressed in terms of money, probably as per the terms of employment, whether the terms are expressed or implied, were fulfilled, be payable to a person employed in respect of his employment or of work done in such employment. அவர் பண்ணாலும் சரி, சச் எம்ப்ளாய்மெண்ட் ஆனது. சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து டெலிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர் இருக்கு, டைரக்டர் வந்து டெலிகேட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஒரு சில கேசஸ்ல, எல்லா கேசஸ்லயும் இல்ல. அப்ப டெலிகேட் பண்ணும்போது நான் பண்ணதான் ஆகும், நீ என்ன பண்ண இன்னொரு பண்ண வச்சுன்னு சொல்ல முடியாது. சோ in his employment or in such employment, and includes basic pay, dearness allowance, retaining allowance. Please make a note of this. Retaining allowance if any, but does not include any bonus payable. ஓகே, ஏன்னா இங்க நம்ம இந்த ஆக்ட்ல வந்து இந்த கோட்ல வந்து பேமெண்ட் ஆஃப் போனஸ் கால்குலேட் பண்ண போறோம். அப்போ போனஸ் இல்லாம தான் நம்ம பார்க்கணும். ஓகே, which do not form part of the remuneration payable under the terms of employment. நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கான்ட்ராக்ட் போடும் போது இந்த ரெமுனரேஷன் வந்து போனஸ் சேராதுன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, அது சேராது. And the value of any house accommodation etc, light supply amenities சொல்லுவோம்ல, அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணது. ஓகே, that's about B point. Then C point, இது தவிர வேற ஏதாவது கான்ட்ரிபியூஷன் paid by employer to any pension or provident fund, EPF ஆக்ட் படி பே பண்ணிருப்பாங்களா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அதுவும் சேர்க்க கூடாது. கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்களா, லைக் எனி டிராவலிங் அலவன்ஸ் ஆர் சம்திங் லைக் தட், அது சேராது. இது தவிர வேற ஏதாவது ஸ்பெஷல் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க ஃபியூச்சர்ல யூட்டிலைஸ் பண்றதுக்காக டீஃப்ரைனா லேட்டரா, ஓகே, அந்த மாதிரி கேசஸ்ல ஏதாவது சம் இருக்கா, அது வராது. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வராது. ஓகே,
ரெமுனரேஷன் பேபிள் அண்டர் எனி அவார்ட் ஆர் செட்டில்மெண்ட். ஆர்பிட்ரேஷனுக்கு போகும், ஆக்சுவலி ஜட்மெண்ட் கோர்ட்டுக்கு போற மாதிரி ஆர்பிட்ரேட்டர் கிட்ட போகும். அவர் வந்து ஓகே இதுக்கு இதுதான் வந்து நீங்க பே பண்ணணும்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்க்கு பே பண்ண வேண்டும் சொல்லிட்டு அவார்ட் பண்ணிருப்பாங்க, செட்டில்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது கோர்ட் எல்லாம் ட்ரிபியூனல் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே ப்ராபப்லி கேன் மேக் அ நோட், சும்மா ஹைலைட் நோட் பண்ணிக்கோங்க. அவார்டுங்கிறது ஆர்பிட்ரேஷன் மூலியமா வருது, ஆர்பிட்ரேஷன் அவார்டு. செட்டில்மெண்ட்ங்கிறது கன்சிலியேஷன் மூலியமா வருது. ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட்னே இருக்கு. எப்பவுமே நீங்க எல்லா விஷயமும் கோர்ட் ட்ரிபியூனல் போக வேண்டாம். ஏதாவது ப்ராப்ளமா ஒரு மூணாவதா ஒரு ஆள், காமனா ஒரு ஆளை வச்சுட்டு அவரை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம், காமனா வச்சுக்கலாம். அந்த மாதிரி சொன்னா அது வந்து ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் சொல்லுவோம். அண்ட் கோர்ட் இல்லைன்னா ட்ரிபியூனல் மூலியமா வராது, அவங்க அது சொல்றது ஆர்டர். இது மூலமா ஏதாவது ரெமுனரேஷன் பே பண்ணுங்கன்னு வந்திருக்கா, அப்ப அது மூலியமா எடுக்கிறது. இதெல்லாமே கன்சிடர் பண்ணும். அண்ட் ஏதாவது ஓவர் டைம் அலவன்ஸ், சாரி இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது, சாரி இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓவர் டைம் அலவன்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. வேற ஏதாவது கமிஷன் பேபிள் டு எம்ப்ளாய் கன்சிடர் பண்ணக்கூடாது. எனி கிராஜுவிட்டி டெர்மினேஷன் அப்போ பே பண்றீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ரிட்ரென்ச் பண்றீங்க வேற ஏதாவது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் தரீங்க, இல்ல எக்ஸ்கிராஷியா பேமெண்ட் தரீங்க, இதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. சோ இதெல்லாமே டு நாட் கன்சிடர் தீஸ். ஓகே, ஒரு கிளாஸ் பாக்குறீங்களா இது வரைக்கும் ப்ளீஸ். சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ்னா, இப்ப நம்ம இங்க கே வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம் இல்லையா, இதெல்லாமே நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது நான் கால்குலேட் பண்ற பேமெண்ட்ஸ் இப்ப நம்ம கிளாஸ் ஏல இருந்து ஐ வரைக்கும் சேர்த்து பார்த்தா ஓகே எக்ஸீஸ் 1/2 of the percent. கவர்மெண்ட் வந்து ப்ராபப்ளி ஒரு 50 rupees அந்த மாதிரி சொல்லிருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 500 rupees சொல்லிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏல இருந்து ஐ வரைக்கும் நம்ம இங்க கால்குலேட் பண்ண பேமெண்ட் எல்லாம் சேர்த்தா 500ல 50%, 1/2. 500ல 1/2, that is half of 500. இல்லைன்னா such other percentage as may be notified by the central government exceed ஆச்சுன்னா the amount which exceeds that such half 1% also shall be deemed as remuneration. இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ 500ல நான் இந்த அமௌண்ட் எல்லாம் பே பண்ணலாம் சேர்க்க வேணாம் சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் நான் சேர்க்க வேண்டியது 300 ரூபாய் இருக்கு. அப்ப இந்த 300 ரூபாய் வந்து நீங்க சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இஸ் இட் ஓகே? Shall I carry on? So explanation நீங்க பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் கொண்டு பாக்குறீங்களா? சேர்த்து போட்டிருப்பாங்க. So you can manage this one. இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். இதுவும் இதோட கண்டினியூஷன் தான். ஓகே, பட் ஸ்டில் கொஞ்சம் நோட் பண்ணிப்போம். ஏன்னா எதெல்லாம் ஸ்பெசிபிக்கலா எக்ஸ்க்ளூட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சோ டெஃபினேஷன் வந்து நம்ம கொஞ்சம் இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏதாவது போனஸ் லா படி பே பண்ணணும்னு சொன்னா இல்லையா, ஹவுஸ் அகாமடேஷன் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணி பாத்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பென்ஷன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மூலியமா பே பண்ணது, கன்வேயன்ஸ் அலவன்ஸ், டிராவலிங் அதெல்லாம் இருக்கா. ஓகே, சோ ப்ராபப்ளி டிஃபரிங் சம் ஸ்பெஷல் எக்ஸ்பென்சஸ்க்காக இருக்கிறது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அவார்ட் செட்டில்மெண்ட் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம், அண்ட் கமிஷன், கிராஜுவிட்டி அண்ட் ரிட்டென்ஷன். ஓகே, சோ இங்க வந்து ஜே வரைக்கும் இருக்கும், அங்க வந்து கே வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுதான் டிஃபரன்ஸ். சோ இதெல்லாமே வந்து டிஸ்கஷன் தான். ஓகே, சோ இங்க எம்ப்ளாயின்னு சொன்னா எனி பர்சன் ஓகே other than apprentice engaged under the Apprentice Act, employed on wages to do any skilled, semi-skilled, unskilled, manual, operational, supervisory, managerial, administrative, technical, clerical எல்லாமே ஓகே எல்லாருமே வந்துருவாங்க. என்ன ஜாபுக்காக அப்ரெண்டிஸ்னு நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதர் தென் அப்ரெண்டிஸ் எல்லாமே அப்ரெண்டிஸும் வருவாங்க. பட் இந்த ஆக்ட் படி அப்ரெண்டிஸ்னு சொல்லி என்கேஜ் ஆயிருக்க கூடாது. ஓகே, சோ அவங்க வேற ஏதாவது நேம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கேசஸ்ல. ஓகே, you just have a glance. Okay, now I'll continue here. Section 3 of the code. இதுக்கோட heading என்ன? Social purpose of the code that it seeks to achieve is to avoid all kinds of gender based discrimination. 4 ஆக்ட் நம்ம கவர் பண்ணணும்னு சொன்னோமா, அதுல ஒன் ஆஃப் த ஆக்ட் வந்து ஈக்குவல் ரெமுனரேஷனா. ஈக்குவல் ரெமுனரேஷன் ஜெண்டர் பேஸ்ட் ஈக்குவாலிட்டி இருக்கணுங்கிறதுக்காக, மேல் ஃபீமேல் சோ அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்காது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர் ஆர் ஈக்குவல். சோ முன்னாடி மேலு ஃபீமேல் இப்படிதான் கொண்டு வந்தாங்க. இதுக்கு பிறகு இப்ப டிரான்ஸ்ஜெண்டரும் இருக்கு. சோ யாரா இருந்தாலும் சரி எல்லாரையும், முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மேலு ஃபீமேலு இப்படிதான் கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, எல்லா ஜெண்டரும் வந்து ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க. There should not be in any way discrimination. No employer shall for the purpose of anything shall reduce the weight. ஃபீமேல் தானே, அவங்களுக்கு என்ன ஒரே கிரேட்ல இருக்கிறாங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரே ஜாப் தான் தரும், ஒரே ஒர்க் தான் தரீங்கன்னா அந்த கிரேடுக்காக ஒரே ஒர்க் ஒரே சேலரி தான் தரணும். ஃபீமேலுங்கிறதுக்காக கம்மியாகவும் மேலுங்கிறதுக்காக அதிகமாகவும் எல்லாம். இந்த ஜாப் வந்து ஃபீமேல் நல்லா பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இந்த ரிசப்ஷனிஸ்ட் ஜாப் எல்லாம் பாத்திருக்கீங்களா, யூஸ்வலா ரிசப்ஷன் ஜாப் வந்து யாருக்கு தருவாங்கன்னா ஃபீமேல்ஸ் தான் தருவாங்க.
இந்த கால் சென்டர்ல பேசுற ஜாப் இதெல்லாமே வந்து நிறைய வந்து ஃபீமேல்ஸ் தான் தருவாங்க. அப்போ வந்து ஜாப் நேச்சர் ஒண்ணுதான், மேலும் ஃபீமேலும் ஒரே மாதிரி சேலரி தான் நீங்க தரணும். சோ தட்ஸ் வாட் தே மீன். சோ ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சோ நோ எம்ப்ளாய் ஷால் ரெடியூஸ். அண்ட் எந்த ஒரு வகையிலயும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஒரே ஒர்க்குக்கு ஒரே கைண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஒர்க் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு ப்ரொஹிபிஷனும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனும் வேற ஏதாவது ஆக்ட்ல கொடுத்துருந்தா மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல உமன் அண்ட் சைல்ட் லேபர்ஸ் ஆர் நாட் அலவுட் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட்ஸ், காட்டன் ஓபனர்ஸ் கிட்ட போக கூடாதுன்னு இருக்கு. இந்த மாதிரி கேசஸ்ல வந்து லாவே ப்ரொஹிபிட் பண்ணுது இல்ல. சோ அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க ஜெண்டர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பார்க்கலாமே தவிர நார்மலா பார்க்க கூடாது. ஓகே, தட்ஸ் அபவுட் செக்ஷன் 3. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 5 எதை பத்தி பேசுது? lays down the various components what you have to consider in minimum wages. So minimum wagesல என்னென்ன கன்சிடர் பண்ணணும்? இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட். ஓகே, இதுக்கு பிறகு பார்க்க போறது வந்து நம்ம மினிமம் வேஜஸ் ஆக்ட பார்க்க போறோம். அதுதான் இங்க நம்ம கோட்ல செக்ஷன் 7ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் மினிமம் வேஜஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, any minimum rate of wages fixed or devised by appropriate government. Appropriate government central government, state government, case to case it differs. அதுல பேசிக் ரேட் ஆஃப் வேஜஸ் இருக்கணும், அலவன்ஸ் அட் அ ரேட் டு பி அட்ஜஸ்டட் இருக்கணும். such intervals probably நம்ம இங்க பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்ல பார்ப்போம். டெய்லி கொடுக்கலாம், எவ்ரி வீக் தரலாம், ஃபோர்ட்நைட்லி எவ்ரி 15 days தரலாம், இல்ல மந்த்லி தரலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கு. சோ such intervals ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் வரும். as nearly as practicable with a variation in cost of living index. Probably the concept உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு வேஜஸ் தரோம்னு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, பேசிக் ரேட் ஆஃப் வேஜஸ். செகண்ட் பி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பாருங்க. பேசிக் ரேட் ஆஃப் வேஜஸ் வித்தவுட் த காஸ்ட் ஆஃப் லிவிங் அலவன்ஸ். ஓகே, இங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் ஓட சேர்த்து பாக்குறது அண்ட் எந்த அலவன்ஸ் வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கோ, எந்த இன்டர்வல்ஸ் சொல்லியிருக்கோ அது. இங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அலவன்ஸ் பாக்குறீங்களோ, பேசிக் ரேட் ஆஃப் வேஜஸ் வச்சிருப்பீங்க. அது இல்லாம கேஷ் வேல்யூ ஆஃப் கன்செஷன்ஸ், ஏதாவது எசென்ஷியல் கமோடிட்டிஸ் எல்லாம் கன்செஷனல் ரேட்ஸ்ல தராங்களா, அதெல்லாமே இருக்கும். அண்ட் சி இஸ் ஆல் இன்க்ளூசிவ் ரேட் allowing for the basic rate. Basic rate நீங்க யூசுவலா என்னென்ன ஆட் பண்ணுவீங்க? So cost of living and cash value of the concessions if any, இதெல்லாமே சேர்க்கிறது any minimum rate of wages குள்ள கேட்டகரியில வருது. 3 விஷயம். And cost of living allowance and cash value of the concession with respect to supply of essential commodities வந்து it should be computed by such authority. So நீங்க டிசைட் பண்றதுல அந்த அத்தாரிட்டி வந்து எப்படி டிசைட் பண்ணனுக்கு அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். செக்ஷன் 8ல ஓகே சேம் மினிமம் வேஜஸ் பத்தி தான் நம்ம பாக்குறோம். எப்படி நீங்க இந்த மினிமம் வேஜஸ் பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னா ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் ரிவைஸ் பண்ணுவாங்க. ரிவைஸ் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மாறப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வரும். இந்த கேஸ்ல பார்க்கும்போது அப்பாயிண்ட் ஆஸ் மெனி கமிட்டிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன மெத்தட்? அது அப்பாயிண்ட் கமிட்டிஸ். சோ கமிட்டிங்கிறது நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிட்டிஸ். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்கொயரி பண்ணி இந்த மாதிரி டிவைஸ் வந்து இது வரைக்கும் வந்துங்க 1520 ரூபாய் வந்திருக்குங்க ஒரு மந்த் வேஜஸ். ஏன்னு கேட்காதீங்க, சும்மா நம்பர் தரேன். 1520 ரூபாய் வந்திருக்குங்க. இது வந்து கொஞ்சம் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் அதிகமாயிடுச்சு, அதனால 1750 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ரீசன் வேணும்ல. அப்ப இந்த கமிட்டி வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஹோல்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணி என்கொயரிஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவ்வளவு டிஃபரன்ஸ்ல வந்து நம்ம சேலரியை இப்ப ஏத்தணும், ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் வந்து ஏறி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி. இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா, கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கு பதிலா முதல்ல நோட்டிபிகேஷன்ல இந்த மாதிரி நாங்க வந்து இவ்வளவு வேஜஸ் ஏத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் தான், ஃபைனலைஸ் இல்ல, ப்ரொபோசலை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு 2 மாசத்துக்கு டைம் கொடுப்பாங்க. இந்த 2 மாசத்துல வந்து உங்க சைட்ல ஏதாவது வந்து சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது கமிட்டிஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. சோ தேர் இஸ் a lot of difference. ஃபர்ஸ்ட் மெத்தட் கமிட்டி மெத்தட் சொல்லுவோம், செகண்ட் மெத்தட் வந்து நோட்டிபிகேஷன் மெத்தட். சோ நீங்க நோட் பண்ணிக்கலாம். ப்ராபபிலி யூ மே பி ஆஸ்க்ட் டு ரைட் the difference between the two methods also. So இது வந்து கமிட்டி மெத்தட். கமிட்டி மெத்தட்ல முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிட்டி, then hold the enquiries and recommend to the government for the fixation or revision of wages. Whereas in the second method, notification method என்ன பண்ணுவோம், ப்ரொபோசல்ஸ் முதல்ல நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு அது ரிலேட்டட் சஜஷன்ஸ் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் 2 months டைம் கொடுத்து நெக்ஸ்ட் இட் வில் பி டேக்கன் ஃபார் கன்சிடரேஷன். ஒவ்வொரு கமிட்டியும் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணது. இதுல யாரெல்லாம் இருப்பா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின். ரெப்ரசென்டிங் எம்ப்ளாயர்ஸ், employees which shall be equal in numbers of the members specified in clause A. clause A ல யாரை பத்தி ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க, எம்ப்ளாயர்ஸ் பத்தி. இதான clause A, எம்ப்ளாயர்ஸ் பத்தி ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களா? இப்ப எம்ப்ளாயிஸ் எத்தனை இருக்கணும், எம்ப்ளாயிஸ் 4 பேர் போட்டீங்கன்னா எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்கணும், 4 பேர் இருக்கணும். தட் இஸ் ஈக்குவல் இன் நம்பர்.
இது தவிர இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ் இருக்கணும். who do you call this independent persons தான்? எம்ப்ளாய்க்கும் சம்பந்தம் இல்லாத ஆளு, டிஃபரெண்ட் பர்சன்ஸ். தட் இஸ் நியாயமா பேசணும்ல ஒருத்தன், அதுக்காக இருக்காது. இவங்க எத்தனை பேர் இருக்கணும்னா நாட் எக்ஸீடிங் 1/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி கமிட்டி. நாட் எக்ஸீடிங் 1/3. அப்போ என்னோட இதுல வந்து 10 பேர் இருக்காங்க. சோ 10 பேர்ல 1/3 எவ்வளவு? 3.33. நாட் எக்ஸீடிங் திஸ் நம்பர். அப்போ எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கலாம்? 3 பேரும் இருக்கலாம். 3 பேரும் இதான் அதிகமா இருக்க முடியும். 3.33 மெம்பர்ஸ் தான் இருக்க முடியும். ஹெட் கவுண்ட் எப்படி 3.33 சொல்லுவீங்க? அதான் மேக்ஸிமம் 3 இருக்கலாம். அப்ப சொல்லுங்க, இண்டிபெண்டன்ட்ல 3 பேரு. அப்போ 10 - 3 7 வராங்க. இந்த 7 எப்படி 3 பிரிப்பீங்க? அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா இத 2 பேரா மாத்திடும். அப்ப இங்க 4, இங்க 4, இங்க 2. அப்ப டோட்டலா 10. So you get this value. Okay, fine. So இந்த கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண பிறகு எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறத ஃபுல்லா பாப்பாங்க. அண்ட் இட் ஷால் கம் இன்டு ஃபோர்ஸ். இது 1 இயர்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பைரி ஆஃப் 3 months from the date of his issue. எப்போ வந்து நோட்டிஃபை பண்றாங்களோ அங்க வந்து 3 months ஆகும். சரி, ஓகே. And the appropriate government shall revise and review and revise such rates not exceeding 5 years. Every 5 years ஒரு வாட்டின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்ட் கோட் என்ன சொல்றதுன்னா நாட் எக்ஸீடிங் 5 years சொல்லுது. அப்போ எவ்ரி 5 years இல்ல, மேக்ஸிமம் 5 yearsக்குள்ள ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடும். சோ லிவிங் இண்டெக்ஸ் வந்து அவ்வளவு ஸ்பீடா மாறுது இல்லை. இப்போ ரீசன்ட் ரொம்ப ஸ்பீடா மாறிடுச்சு. சோ தட்ஸ் அபவுட் செக்ஷன் 8. சோ முதல்ல செக்ஷன் 7 பார்த்தோம், அப்புறம் 8 பார்த்தா இப்ப 6. வாட் அபவுட் தி செக்ஷன் 6? ஒன்னும் இல்ல, அவங்களுக்கு இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் கொடுக்கணும்ல பிக்ஸ் பண்றதுக்கு. மினிமம் வேஜஸ் நீங்க ஒரு கொஸ்டின் வந்துடக்கூடாது, இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடக்கூடாது. அதுக்காக பவர் கொடுக்குற செக்ஷன். தி செக்ஷன்ஸ் நம்பர் 6 of the code is power to the appropriate government. So subject to the provisions, the appropriate government shall fix the minimum rate of wages payable to employees for the purpose. நீங்க லேபர் காஸ்டிங்ல பாத்திருப்பீங்களா, டைம் ஒர்க், பீஸ் ஒர்க். சோ டைம் ஒர்க் மாதிரி பிக்ஸ் பண்ணலாம், இல்ல பீஸ் ஒர்க். இந்த வத்தி பெட்டி, பட்டாசு, தீபாவளினாலே பட்டாசு தானே. எவ்வளவு பட்டாசு ஃபில் பண்றீங்களோ நம்பர் ஆஃப் பேக்ஸ் மேக் தட் மீன் நம்பர் ஆஃப் வேஜஸ் will. சோ பீஸ் ஒர்க், டைம் ஒர்க். இன்கேஸ் வந்து பீஸ் ஒர்க்காக எம்ப்ளாயிஸ் வந்து என்கேஜ் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு தனி மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் இருக்கும். டைம் இது பீஸ் ஒர்க் இல்லாம டைம் ஒர்க்கு இருந்துச்சுன்னா அதுக்கு தனி ரேட் ஆஃப் மினிமம் வேஜஸ் இருக்கும். ஏன்னா பீஸ் ஒர்க்னு வரும்போது அவங்க ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க, அது கிராஸ் பண்ணணும்ட்டு. இப்ப அந்த டார்கெட்டை கிராஸ் பண்ணனா மினிமம் வேஜஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தரணும்னு சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் வாட் தே சே. அண்ட் இது அதே டைம்ல வந்து இந்த வேஜ் பீரியட் எப்படி பிக்ஸ் பண்ணலாம்னா R/R பிக்ஸ் பண்ணலாம், மந்த் பை மந்த் பிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா டே பை டே பிக்ஸ் பண்ணலாம், இல்ல மந்த் பை மந்த் பிக்ஸ் பண்ணலாம். சோ வெதர் யூ ஃபிக்ஸ் இட் பை R/R ஆர் பை த டே ஆர் மந்த், இது எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறதெல்லாம் பிரிஸ்கிரைப். இது பிரிஸ்கிரைப் தான் சொல்லிருக்காங்க, நம்ம அதுக்கு மேல டீடைலா பார்க்க வேண்டாம். ஓகே, போதும் அது. சோ இது வந்து நம்ம பிரிஸ்கிரைப் சொன்னா அவங்க ரூல்ஸ் போய் தனியா பாக்குற மாதிரி இருக்கு. அண்ட் ப்ராபபிளி இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணும் போது என்னென்ன விஷயங்கள் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் வச்சுட்டு இதெல்லாம் பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ பாக்கணும். அன்ஸ்கில்டா, ஸ்கில்டா, செமி ஸ்கில்டா, ஹைலி ஸ்கில்டா, அது மட்டும் இல்லாம ஜியோகிராபிக்கல் ஏரியா. நீங்க சாலரிஸ்ல பாத்திருப்பீங்களா, மவுண்டன் ரேஞ்ச் அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? மவுண்டன் ரேஞ்ச் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கல்ல. மைண்ட்ல ஒர்க் பண்ணா எவ்வளவு, மவுண்டன் ரேஞ்ச்ல ஒர்க் பண்ணா எவ்வளவு, இதெல்லாமே இருக்குல்ல. அதெல்லாம் பார்த்தது இல்லையோ? ஓகே, ஆக்சுவலா நீங்க ஆக்டிவா படிச்சீங்கன்னா பாப்பீங்க, ப்ராபர் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரல. மவுண்டனோட ஆக்டிடியூட் எவ்வளவு இருக்கு, இந்த ஒர்க் பண்ணா என்ன வேஜஸ், அதை விட அதிகமான ஆட்டிடியூட் இருக்கு. ஆட்டிடியூட்னா ஹைட், சீல் அபவ் சீ லெவல்னு சொல்லுவோம்ல, அது ஆட்டிடியூட்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. சோ ஆட்டிடியூட் இவ்வளவு இங்க இவ்வளவு தூரம் இருக்குன்னா அதுக்கு வந்து எவ்வளவு வேஜஸ் பே பண்ணுவாங்க, அதை விட அதிகமான ஆட்டிடியூட்னா எவ்வளவு வேஜஸ். ஓகே, நீங்க சும்மா சாதாரண ஹில் எல்லாம் வந்து மலை போட்ட ஹில்லு, ஓகே, பரங்கி மலை ஹில் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு நானும் ஹில்ல ஒர்க் பண்ண சொல்ல முடியாது. சோ ஹில்லுங்கிறது என்ன ஆட்டிடியூட். ஓகே, ஏன் இதை சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ரொம்ப ஹில் ஏரியாஸ் எல்லாம் போகும்போது அங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். என்னன்னா கிளைமேட், வெதர் ப்ராப்ளம். அதுக்கு பிறகு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவா இருக்காது, எல்லா இடத்துலயும் இருக்காதுன்னு சொல்ல வரல, சம்டைம்ஸ் இருக்காது. சோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது ஜியோகிராபிக்கல் ஏரியா பேஸ் பண்ணி மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி சில கேட்டகரி ஆஃப் ஒர்க் நான் சொன்னீங்க பாருங்க, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாம் பார்த்து ஹசார்டஸ் ஆக்குபேஷனை பார்த்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நார்ம்ஸ், எந்த நார்ம்ஸ்ல என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவது இருக்கும். சோ இந்த 6th பாயிண்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அண்ட் மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் வந்து எவ்வளவு நம்பருங்கிறது மினிமம் சாரி இதை வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் செக்ஷன் நம்பர் 6. பாக்குறீங்களா இது வரைக்கும்? எவ்வளவு ஈஸியா கிடையாது லா முடியும். ஆக்சுவலி இட்ஸ் பீன் ரிப்பீட்டட், வேற ஒன்றும். Section 9 lay down provision relating to power of central government to fix floor wage. Okay, basic wages.
சோ லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஆஃப் அ ஒர்க்கர் அதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஃப்ளோர் வேஜஸ்ங்கிறது கிளைமேட் வெதர் அதுக்காக இருக்குது. ஸோ ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ்க்காக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃப்ளோர்னா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ்க்காக ஃபிக்ஸ் பண்றது. சோ மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் வந்து எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணணும், ஏர்லியரா வந்து எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்கணும், சோ அட்லீஸ்ட் இவ்வளாச்சு இருக்கணும், இதெல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஷட் நாட் ரெடியூஸ் சச் மினிமம் வேஜ் ஃபிக்ஸ் பை. சோ ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா அதை விட நீங்க குறைக்கக்கூடாது. ஓகே, தட்ஸ் அபவுட் திஸ் பாயிண்ட். அண்ட் யூஸ்வலா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோர் வேஜ் சென்ட்ரல் அட்வைசரி போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ற ஒரு போர்டு. அவங்க கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்டுப்பாங்க. சோ எந்த பேசிஸ்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். Then we'll go for section 10. This code talks about wages of employee who works for less than normal working hours. It just happens இல்லையா, சம்டைம்ஸ் வந்து யூஸ்வலா வந்து 8 hour ஷிஃப்ட் நம்ம ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல பாத்துருக்கோம் இல்லையா, மேக்ஸிமம் 9 hour ஷிஃப்ட் இன்க்ளூசிவ் ஆஃப் த பிரேக்ஸ் 10.5 hours கிராஸ் ஆகக்கூடாதுன்னு. பட் ஒரு சில நார்மல் இதுவே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஒர்க்கிங் டே லைக் 8 hours 10 hours 10.5 hours விட கம்மியாவே இருக்கும். அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க எப்படி பிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெக்விசிட் நம்பர்ஸை விட கம்மியா ஒர்க் பண்றாங்க. லைக் நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரெக்விசிட் நம்பர் ஹவர்ஸ் வந்து நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸோட கம்மியா இருக்குன்னா அங்க வந்து நார்மலா எப்படி கன்சிடர் பண்ணணும், ஃபுல் ஒர்க்கிங் டே கன்சிடர் பண்ணும். ஓகே, ஆனா அது ஏன் ஃபுல் ஒர்க்கிங் டே கன்சிடர் பண்ணும்? அவன் வந்து ஏதோ தப்பு பண்ணிருப்பான், அதுக்காக நம்ம ஃபுல் ஒர்க்கிங் டே கன்சிடர் ஃபுல் வேஜஸ் வரமான தேவை இல்ல. இது யாருக்கு ஃபெயிலியர்னு பாருங்க. ஓகே, அவன் வந்து அன்வில்லிங்னஸா இருக்கான், ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான், இதோட எம்ப்ளாயர்ஸ் ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான், அப்ப இதுக்கு தரணும். கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தானே தரணும். சோ அந்த கேசஸ்ல பார்க்கும்போது இந்த டைம்ல வந்து ஃபுல் ஒர்க்கிங் டே கன்சிடர் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் அதர் ரிலேட்டட் கேசஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஓகே, தென் கோட் 11. சோ ஆல்மோஸ்ட் இந்த டாபிக் முடிஞ்சிருக்கு. பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, சாரி, மினிமம் வேஜஸ் முடிஞ்சிருக்கு. சம்டைம்ஸ் இந்த வேஜஸ் பே பண்ணும்போது ஒரே ஆள் ரெண்டு ஒர்க்க பாக்குற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து ப்ராபப்லி கிரேட் ஏ அண்ட் கிரேட் பின்னு வச்சுக்கலாம். இந்த ஒர்க்கும் பார்ப்பாரு, இந்த ஒர்க்கும் பார்ப்பாரு. சோ டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸ். ஓகே, சோ இந்த ஒர்க்கும் பார்ப்பாரு, இந்த ஒர்க்கும் பார்ப்பாரு. சோ 2 or more classes ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருந்ததுன்னா தனித்தனியா டிஃப்ரெண்ட் மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் பே பண்ணிருப்பாங்க. அவருக்கும் தனித்தனியா பே பண்ணும். அவர் என்னென்ன ஒர்க் பண்றாலும் அது தனியா நீ அந்த வேலை பண்ணும்போது இதுல 50% ஆஃப் த வேஜஸ் தான் தரணும். ஏன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏற்கனவே கிரேட் ஏல ஃபுல் சேலரி வாங்குறல்ல, அப்ப கிரேட் பி ஒர்க் பண்ணும்போது வந்து உனக்கு அவ்வளவுதான் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்ணக்கூடாது. ஓகே, தென் செக்ஷன் 12 டாக்ஸ் அபவுட் பீஸ் ஒர்க். ஓகே, நம்ம பீஸ் ஒர்க் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ பீஸ் ஒர்க் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணணும், சோ இது தெரிஞ்சுட்டா போதும். ஃபிக்ஸிங் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் ஃபார் நார்மல் ஒர்க்கிங் டே, இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒர்க் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணா நார்மல் ஒர்க்கிங் டேங்கிறது இருக்கும். நார்மலா ஸ்பெசிஃபைடு. ஓகே, ஸ்பெசிஃபைடு போட்டா போதும். டே ஆஃப் ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 daysல ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கணும். யூஸ்வலா அதை நம்ம சண்டே பிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஏன் பிக்ஸ் பண்ணாங்க தெரியல. பட் ஆக்ட்ல வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை. 7 days வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணக்கூடாது. there should be 1 day holiday. so that's about B point. C point வந்துட்டு நீங்க மிச்ச டைம்ல ஒர்க் பண்ணும்போது ஓவர் டைம் ரேட் தரீங்க இல்லையா, இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் தட் ஓவர் டைம் ரேட். ஸோ நார்மலா வந்து ஈக்குவல் டே ஆஃப் ரெஸ்ட் தான் தரணும். ப்ராபப்ளி யூஸ்வலா வந்து பர் டேக்கு 50 rupees தராங்கன்னா ஒரு நாள் லீவ் தரீங்க இல்லையா, அது லீவ் வித் வேஜஸ் நீங்க தரணும். ஆக்ட் சொல்லுது ஒரு 7 நாள் ஒர்க் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நீங்க எவ்வளவு தரணும், 50 ரூபாய் தரணும். ஒரு நாளைக்கு 50 ரூபா 50 ரூபா தரணும். ஸோ இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் த ஓவர் டைம் ரேட். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்காக இருக்கிறது. இன்கேஸ் ஏதாவது எம்ப்ளாயிஸ் வந்து எமர்ஜென்சி ரிலேட்டட் ஒர்க்ல என்டர் ஆயிருக்காங்க, இல்லைன்னா வந்து ப்ரிப்பரேட்டரி இல்ல காம்ப்ளிமெண்டரி ஒர்க், ஒரு ஜாப் போயிட்டு இருக்கு, அந்த ஜாப் பண்ணதுக்கு ஆளுங்க இல்ல, வேற ஒரு ஜாப்ல இருந்து இதுல ஃபிட் பண்றாங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஒர்க். ஓகே, அந்த ஜாப் முடிக்கிறதுக்காக பண்றது. அந்த மாதிரி கேசஸ்ல வந்து ஜென்ரல் ஒர்க்கிங் எம்ப்ளாய்மெண்ட்ல எவ்வளவு பே பண்ணுவீங்களோ அதுதான் நீங்க பே பண்ணணும். ஓகே, சோ இட்ஸ் எம்ப்ளாயிஸ் ஹூஸ் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எசென்ஷியலி இன்டர்மிட்டன்ட், அந்த இடத்துல தேவைப்படுது. இல்ல டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால வேற வழி இல்லாம நீங்க அங்க முடிக்க வேண்டியதான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஓகே, வேற வழி இல்லாம அண்ட் டிபெண்டன்ட் ஆன் irregular ஆக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ஃபோர்ஸ். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இல்லையா, பவர் ஷட் டவுன், ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. சோ இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் வந்து என்ன மாதிரி பிரிஸ்கிரைப்டோ அதை ஃபாலோ பண்ணணும். சி இந்த ஆக்ட் வந்து நம்ம பிராக்டிகலா பாக்கல, தியோரிட்டிக்கலா பாக்கணும். அதனால பிரிஸ்கிரைப் நிறைய இடத்துல இருக்கும். அதனால எதுக்கு மேல நீங்க வரி பண்ண வேண்டாம். ஓகே, சோ தேர்ட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் எசென்ஷியலி இன்டர்மிட்டன்ட் தேவைப்படுதுன்னா எப்படி டெய்லி ஹவர்ஸ் ஆஃப் டியூட்டி ஃபிக்ஸ் பண்ணும். இன்கேஸ் டெய்லி ஹவர்ஸ் ஆஃப் டியூட்டிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணல, ஆர் டைம் வகையில வந்து லேபர் ஃபிக்ஸ் பண்ணல, பீஸ் வகையில ஃபிக்ஸ் பண்ணிருந்தா அப்ப ஆர்ஸ் வந்து முக்கியம் இல்ல ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி கேசஸ்ல. சோ ஹவர்ஸ் ஆஃப் டியூட்டி நார்மலி என்னென்ன பீரியட்ஸ் இருக்கும்னா இன்ஆக்டிவா இருந்த பீரியட்ஸும் இன்க்ளூடட், தட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் த ரெஸ்டும் இன்க்ளூடட்.
சோ எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், நார்மல் ஒர்க்கிங் டே விட எக்ஸஸா ஒர்க் பண்ணா அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஓவர் டைம்னு சொல்லுவோம். சோ இதெல்லாமே வந்து எப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓவர் டைமுக்கு வந்து நார்மல் ரேட்ல டுவைஸ் த வேஜஸ் நீங்க தான். ஓகே, வேஜஸ் ஃபார் ஓவர் டைம். சோ இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். யூஸ்வலா வந்து எவ்வளவு தரணும் சொன்னோம், டுவைஸ் த வேஜஸ். இது தவிர பர்டிகுலரா ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஒரு பர்டிகுலர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து இப்படிதான் பே பண்ணணும்னு சொல்லி இருந்தாங்கன்னா அது பே பண்ணணும். சோ நார்மலா வந்து wages only by check இல்லனா பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சோ காயின் அண்ட் கரன்சி நோட்ஸ் மட்டும் முன்னாடி இருந்தது. அப்ப பிறகு வந்து பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல் நடந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல இப்படிதான் பே பண்ண சொல்றாங்க. ஏன்னா ஃப்ராட் நடந்தது. ஓகே, ப்ராபப்ளி நீங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில வந்து பணம் கொடுக்கும் போது கரெக்டான பணம் இங்க போய் சேராது. அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லாமே நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ல மாத்திடுங்க. பேங்க் அக்கௌண்ட்ல வந்து நீங்க அந்த அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடுதுல்ல, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும்ல. அப்ப இதுல வந்து டூப்ளிகேஷன் தான் எனக்கு ஏமாத்துறது, ஃப்ராட் பண்றது எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்றாங்க. Fixation of wage period. So எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி பே பண்ணணுங்கிறது. So section 16 talks about this. Daily pay பண்ணலாம், weekly pay பண்ணலாம், fortnightly pay பண்ணலாம், subject to the condition that no wage period. இதுக்கு வந்து wage period சொல்லுவாங்க. டெய்லி wage எடுத்துக்கலாம், wage period 1 day. That is daily. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப சாட்டர்டே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சொன்னா வீக்லி பேமெண்ட். ஃபோர்த் நைட்ல 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி பே பண்றது. அப்போ மாசத்துக்கு 2 வாட்டி வரும் சேலரி. அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து மந்த்லி. சோ 4 வகையில பே பண்ணலாம். ஒன்னு வந்து டெய்லி, ஒன்னு வந்து வீக்லி, இன்னொன்னு ஃபோர்த் நைட்லி, இல்லைன்னா மந்த்லி. எப்பவுமே இந்த வேஜ் பீரியட் வந்து ஒரு மந்த்க்கு மேல பே பண்ணமா, 40 நாளைக்கு ஒரு வாட்டி பே பண்ணிக்கலாமா, 1.5 மாசம் இல்ல, மேக்ஸிமம் 1 மந்த் ஒரு வாட்டி பே பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, எக்ஸ்பென்சஸ் பேக் பண்ணுவோம். மந்த்லி வந்து மேக்ஸிமம் வேஜ் பீரியட். ஓகே, சோ டிஃபரெண்ட் வேஜ் பீரியட்ஸ் டிஃபரெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு இருக்கலாமா, இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் தி கேஸ். டைம் லிமிட் எப்பக்குள்ள பே பண்ணும், டெய்லி பேசிஸ்ல நீங்க பே பண்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஷிஃப்ட் முடியும் போது, வீக்லி பேசிஸ்னா நான் சொன்னேன் இல்லையா, சண்டே லீவ்னா சாட்டர்டே பே பண்ணலாம், இல்ல பிஃபோர் த வீக்லி ஹாலிடே. And fortnightly basis na at the end of the second day, please make a note, at the end of the second day after the end of the fortnight. 15 நாள் நீங்க ஒர்க் பண்ண பிறகு அங்க வந்து 2வது நாளுக்குள்ள பே பண்ணணும். Okay, please make a note. And monthly basisங்கிறது before the expiry of the 7th day. Okay, so this one point is very important. And when an employee has been removed or dismissed from service or retrenched or resigned, இந்த மாதிரி கேசஸ்ல அவரோட ரிமூவல் எந்த பீரியட் நடந்தாலும் அங்க வந்து 2 டேஸ்க்குள்ள 2 ஒர்க்கிங் டேஸ். ஓகே, சோ கம்பெனி வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, ரிட்ரென்ச் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி கேசஸ்ல வந்து எப்போ பே பண்ணணும்னா ஆப்வியஸ்லி வந்து டிஸ்மிஸ் ஆனதுல இருந்து so and so 2 டேஸ்க்குள்ள பே. This includes unemployed due to closure of the establishment. And related to any other things with subsection 1 and 2 பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது டைம் லிமிட் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணா மட்டும் தான் கன்சிடர் பண்ணுமே தவிர வேற எதுவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. அண்ட் சப்செக்ஷன் 1 and 2ல இருக்கிற விஷயம் வந்து வேற எந்த வகையிலே வந்து வேற எந்த லாலையும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்க கூடாது. சம்டைம்ஸ் சீசனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு இப்போ ஷிஃப்ட்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க, 3 மாசம் 6 மாசம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மொத்தமா பணம் கொடுத்துருவோம். அங்க போயிட்டு லா பேசக்கூடாது, நடுக்கடல் இருக்கலாம் பேசக்கூடாது. ஓகே, சோ இட் ஹேப்பன்ஸ். அவங்க வந்து அந்த ஷிஃப்ட்ல எவ்வளவு நாள் இருக்காங்களோ அவ்வளவுதான் சேலரி. ஒரு 6 மாசம் 8 மாசம் இருக்கிறாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க வந்து வீட்டுக்கு வரலாம் சேலரி இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஷிஃப்ட்ல இருக்கும்போது எப்படா வீட்டுக்கு வரலாம்னு இருக்கும், சேலரி வாங்கிட்டு செலவான பிறகு எப்படா ஷிஃப்ட் போகணும்னு இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் டஃப்பான வேலை. ஓகே, செக்ஷன் 18 பார்க்கலாம். எஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன், கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவா போறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். டிடக்ஷன்ஸ் பண்ணலாமா which may be made from wages. Notwithstanding anything contained in any other law, வேற ஏதாவது லால ஏதாவது சொல்லியிருந்தாலும் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்ங்கிறது இந்த செக்ஷன் 18ல என்ன டிடக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்களோ அதுதான் பண்ணணும். ஓகே, there shall be no deductions. என்ன பெரிய லிஸ்ட் சொல்றீங்கன்னு பார்த்தா நோ இருக்கு. நோ, எப்பவுமே நோனா ஒரு டேஞ்சர் இருக்கு. எக்ஸப்ட் தோஸ் ஆத்தரைஸ் அண்டர். இந்த கோட்ல என்னென்ன விஷயங்கள் ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களோ அது எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, அப்படின்னா பெரிய லிஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட், for the purpose of this section, any payment made by an employee to the employer, etc., shall be deemed to be a deduction. Okay, எப்பவுமே எம்ப்ளாயி பே பண்ணா salary wages சொல்றோம். இந்த கேஸ்ல எம்ப்ளாயர் பே பண்ணா பே ஆகாது இல்ல. இப்ப அந்த கொஸ்டின் வருது இல்ல, எம்ப்ளாயி எங்க மேம் எம்ப்ளாயி பே பண்ணா, அவன் டிடெக்ட் பண்ணி தானே கொடுக்குறான். அப்ப வந்து இந்த இடத்துல பேமெண்ட் வந்து நம்ம எதாவது கன்சிடர் பண்றோம், டிடெக்ஷன் கன்சிடர் பண்றோம். ஓகே, and any loss of wages probably for good and sufficient cause இருந்துச்சுன்னா, probably withholding of increment எல்லாம் ப்ரொமோஷன் கேஸ்க்காக,
இல்லைன்னா இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்கிரிமெண்ட் எதுவா இருந்தாலும் சரி, இதெல்லாமே வந்து ரிடக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லோவர் போஸ்ட், டைம் ஸ்கேல், சஸ்பென்ஷன் ஷால் நாட் பி டீம்ட் டு பி a reduction. ஓகே, இந்த மாதிரி கேசஸ்க்காக வந்து பெனால்டி மாதிரி எல்லாம் போடுவாங்களா, பனிஷ்மெண்ட் வந்து டிடக்ஷன்ஸா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இது தவிர வேற என்ன டிடக்ஷன்ஸா கன்சிடர் பண்ணலாம்? இப்பதான் மெயின் கண்டென்ட்டே வரும். ஓகே, deductions from the various shall be in accordance with the provisions of. ப்ராப்ளம் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துச்சுன்னா செக்ஷன் நம்பர் போடுங்க. செக்ஷன் நம்பர் படி நோ டிடக்ஷன் எக்ஸப்ட் ஆத்தரைஸ் ஒன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெனரலா கொடுத்துருங்க. செகண்ட் பாயிண்ட் டீட்டெயிலா நீங்க தர மாதிரி. ஃபைன்ஸ் போட்டிருப்பாங்க. ஃபைன்ஸ்ல பெனால்டி இல்லையா, பனிஷ்மெண்ட்டுக்காக கொடுக்கறது ஃபைன்ஸ். பெனால்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குன்னு சொல்லிருக்கோம். ஃபைன்ஸ் ஒன்னு இருக்கு பை பேமெண்ட் ஆஃப் மணி, இது தவிர என்ன இருக்குன்னா இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. ஓகே, இந்த இம்ப்ரிசன்மெண்ட் நம்ம பேசவே இல்லை, ஏன்னா நம்மளோட இன்டென்ஷனே வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் பத்தி தான். அதனால இம்ப்ரிசன்மெண்ட் நம்ம பேச ஃபைன்ஸ் பத்தி பேசுவோம். சோ ஏதாவது ஃபைன்ஸ் இம்போஸ் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா வந்து அவர் வேலைக்கு வராம இருக்காரு, அதுக்கு டிடெக்ட் பண்றோம். ஏற்கனவே வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம லீவ் தரோம், அதே விட்டு நீங்க லீவ் எடுத்துக்கிறீங்கன்னா ஓகே. சோ அந்த மாதிரி கேசஸ்ல டிடக்ஷன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் டியூட்டி. இல்லைன்னா தேர்ட் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு டேமேஜ் இல்ல லாஸ் ஆஃப் குட்ஸ் வந்திருக்கும். ஓகே, இதெல்லாமே உங்களை நம்பி கொடுத்திருப்பாங்க, எம்ப்ளாயோட கஸ்டடியில இருக்கணும்னுக்காக கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா யூ டோட்டலி ரெஸ்பான்சிபிள். சோ உங்ககிட்ட கொடுத்த ஒரு விஷயம் வந்து உங்களோட நெக்லிஜென்ஸ்னால இல்லைன்னா டிஃபால்ட்னால வந்து டேமேஜ் ஆர் லாஸ் வந்திருக்கு, நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸ் அகாமடேஷன் சப்ளைட் பை தி எம்ப்ளாயர், இல்லைன்னா அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் வந்து என்ன ஹவுசிங் கோட் செட்டப் எல்லாம் கொடுக்குதோ அந்த பேசிஸ்க்காக டிடெக்ட் பண்றது. ஓகே, நீங்க சாரீஸ்ல பாத்திருப்பீங்களா, இதெல்லாம் டிடெக்ட் பண்ணலாம்னு பாத்திருக்கீங்களா? சோ அந்த மாதிரி கேசஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் ஃபார் சச் அதர் அம்யூனிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் வித் லைட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, சப்ளை ஆஃப் டூல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் எக்ஸெட்ரா, அதெல்லாமே ப்ரொவைட் பண்றது. டிடக்ஷன்ஸ் ஃபார் ரெக்கவரி ஏதாவது அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தா, லைக் டிராவலிங் அட்வான்ஸ், கன்வேயன்ஸ், இதுக்காக எல்லாம் பே பண்ணி அலவன்ஸ்க்காக பே பண்ணிருக்குது. இல்லைன்னா வேற ஏதாவது லோன்ஸ்க்காக டிடெக்ட் பண்ணியிருந்தா, இது வந்து லேபரோட வெல்ஃபேருக்காக ஒரு ஃபண்ட்னு கான்ஸ்டியூட் பண்ணி எல்லா ஆர்கனைசேஷனும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்துச்சுன்னா தப்பு இல்லை, இட்ஸ் நாட் இல்லீகல். இல்லீகல்ங்கிறது லால இது எல்லாம் பண்ணணும்னு சொல்லி நீங்க பண்ணாம தான் இல்லீகல். லால ஒரு விஷயம் கொடுக்கலாம், அது நீங்களே வந்து லேபரஸ்க்கு நல்லது சொல்லிட்டு பண்ணீங்கன்னா பண்ணலாம். அது வந்து என்ன, அதுக்கு ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்டிமேஷன் இருக்கும், அது பண்ணா போதும். சோ அது ரிலேட்டட் லோன்ஸ். தென் கோஸ் ஃபார், சோ இது எஃப் பாயிண்ட். தென் கோஸ் ஃபார் ஜி ஃபார் ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் கிராண்டட் ஃபார் ஹவுஸ் பில்டிங். ஹோம் லோன் போட்டு வாங்குறாங்கல்ல ஆபீஸ்ல, அதுக்கும் நான் டிடக்ஷன்ஸ் பண்ணலாம். டிடிஎஸ் டிடெக்ட் பண்றாங்கல்ல, இன்கம் டாக்ஸ் டிடக்ஷன்ஸ், அதர் ஸ்டாட்யூட்டரி லெவி பண்றது, அந்த வேல்யூஸ் டிடெக்ட் பண்றது, அதெல்லாமே வந்து நீங்க டிடெக்ட் பண்ணலாம். சோ அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சேலரி வரும். நெக்ஸ்ட் டிடக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் அட்வான்சஸ் லைக் சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட், இல்ல வேற ஏதாவது ஸ்கீம் கான்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க, இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், பென்ஷன் ஃபண்ட், இதுக்காக இருக்கிறது, இபிஎஃப் எல்லாம் ஆக்டும் வந்துடும். இதெல்லாம் லீகல் தானே, லீகலுக்கு டிடெக்ட் பண்ணி தானே ஆகும். ஜே வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்காக பேமெண்ட், அதுக்காக இருக்குது. கே வந்து ரிலேட்டட் டு டிடக்ஷன்ஸ் ஆத்தரைசேஷன் ஆஃப் தி எம்ப்ளாய். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய் வந்து ஒரு சில ரீசன்ஸ்க்காக வந்து என்னோட இதுல இருந்து டிடெக்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆத்தரைசேஷன் கொடுத்தோம். இது வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் பத்தி பேசவே இல்லைன்னா லா படியே இருக்கு, லா படி இருக்கும்போது பெருசா ரிட்டர்ன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த கே பாயிண்ட் வந்து நீங்க ஆஸ் அன் எம்ப்ளாயி ரிட்டர்ன் ஆத்தரைசேஷன் கொடுத்திருந்தா மட்டும்தான். இது வந்து எந்த கேஸுக்கு பொருந்தோம்னா ட்ரேட் யூனியனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அந்த ஆக்ட் படி ஃபாலோ ஆகுது. Then L point, deductions for recovery of losses sustained with railway administration, probably counterfeiting, base coins, multilation, forged currency notes காக பண்றது. And M point with respect to railway administration தான் அந்த account of failure of employee to invoice, bill, collect பண்றது, appropriate charges, இதெல்லாமே ஃபேர்ஸ் இதெல்லாம் அனுப்புறாங்களா, ரயில்வேஸ் அனுப்புறாங்களா கன்சைன்ட், அதுல ஏதாவது தப்பு பண்றது, அது ரிலேட்டட். ஓகே, ஃபுட் இன் கேட்டரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இதெல்லாமே. Nth point, இதோ ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன். சோ லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் வந்து ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் தான். So with respect to any rebates and refunds incorrectly granted to the employee, தப்பா பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப அதை கரெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக டிடெக்ட் பண்றது. Then fourth point, again you can please make a note, இதோ ரிட்டர்ன் ஆத்தரைசேஷன் மூலியமா வந்துக்கணும். சோ நம்ம ஏற்கனவே ட்ரேட் யூனியன்ல ரிட்டர்ன் ஆத்தரைசேஷன் பார்த்தோம். இங்க வந்து நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்னு இருக்கு, மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்னு இருக்கு. அது வந்து வேற ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ல பிரைம் மினிஸ்டர் ஃபண்ட் எல்லாம் வருது இல்லையா, அந்த ஃபிளட் ரிலீஃப் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது. அதுக்காக எம்ப்ளாய் வந்து ஏன் சம்பளத்துல இருந்து இவ்வளவு ரூபாய் வாங்கிக்கோங்க ஒரு 6 மாசத்துக்கு 8 மாசத்துக்குன்னு சொல்லியிருந்தா அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாமே வந்து ரிட்டர்ன் ஆத்தரைசேஷன் மூலியமா தான், ஏன்னா அவரே கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, நீங்க கேட்காம வாங்கணும் அவர்கிட்ட. தென் பீத் பாயிண்ட், இது தவிர வேற ஏதாவது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா பாப்பாங்க. இது எல்லாமே அந்த டிடக்ஷன் இந்த டிடக்ஷன் தான், கையில ஒண்ணுமே சம்பளம் இருக்காது. இந்த மீன்ஸ்ல வர மாதிரி கையில என்னதான் கொடுப்பீங்க. shall not exceed 50%. Please make a note. ஒன் வேர்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். shall not exceed 50%. டிடக்ஷன்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் லீகலா பண்ண வேண்டியதான். பட் இதெல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 50% மேல டிடெக்ட் ஆகக்கூடாது. அட்லீஸ்ட் அவங்க வாங்குற சம்பளத்துல 50% ஆச்சு எடுத்துட்டு போட்டோங்கிறதுக்காக இருக்காது. சோ தேர்ட் பாயிண்ட்,
where the total deductions authorized exceed 50%. இப்ப வேற வழி இல்லைங்க, லீகலா பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னா, இந்த எக்ஸஸ் வந்து எப்படி நீங்க ரெக்கவர் பண்ணணும், தட் இஸ் ரெக்கவர் பண்ண எம்ப்ளாயி வந்து எப்படி வாங்கிக்கலாம், எம்ப்ளாயர் வந்து எப்படி எம்ப்ளாய்க்கு இருந்து வாங்கிக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் சம்பளம், இந்த டிடக்ஷன் அந்த டிடக்ஷன் சொன்னா 55 ரூபாய் வந்துச்சு. பட் லா என்ன சொல்லுது, இந்த பாயிண்ட்ல பீக் பாயிண்ட்ல 50% மேல எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப 50 ரூபாய் கொடுத்துருவாங்க இல்லையா, மிச்சம் 5 ரூபாய் எப்படி வாங்குவான், அது வந்து பிரிஸ்கிரைப்டு, டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபோர்த் கேட்டகரி, இது தவிர எம்ப்ளாயி வந்து வேஜஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி கிட்ட இருந்து வேற ஏதாவது டெபாசிட் பண்ண வேண்டியது இருக்கு, ட்ரஸ்ட் இல்ல கவர்மெண்ட் ஃபண்ட் மூலியமா, the employee shall not be held responsible for such default of the employee. இது நடக்கும் இல்லையா, நான் பேமெண்ட் பண்ண வேண்டியது வந்து எம்ப்ளாயி எனக்காக பேமெண்ட் பண்ணிடுவோம். அப்ப எம்ப்ளாயி சம்டைம்ஸ் பேமெண்ட் பண்ணலன்னா அது எம்ப்ளாயி மேல நான் பழைய சொல்லக்கூடாது, அது நான் டேக் கேர் பண்ண வேண்டியது. அதெல்லாம் நிறைய கேஸ் லாஸே வந்துருக்கு, சர்வீஸ் ரிலேட்டட் எல்லாம் கேஸ் லாஸே வந்துருக்கு. ஓகே, சோ இது எல்லாமே கன்சிடர் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டு டிடக்ஷன்ஸ். ஆக்சுவலா இது எல்லாமே ஒரே கொஸ்டினா கேட்கணும் அவசியம். நம்ம இந்த பி பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே சேர்த்து இந்த பி பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 2 வந்து லிஸ்ட் டிடக்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா போடணும். இல்லைன்னா வந்து நீங்க ப்ராபப்லி இந்த செக்ஷன்ஸ் பத்தியோ இல்லைன்னா வாட் ஆர் த டிடக்ஷன்ஸ், என்ன ஹெட்டிங் இருந்தது, டிடக்ஷன்ஸ் which may be made from wages ஜெனரலா கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு ஹைலைட் கொடுத்துருங்க. ஓகே, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜெனரல் பாயிண்ட், என்னது, நோ டிடக்ஷன்ஸ் should be made except authorized list. செகண்ட் பாயிண்ட் ஒரு பெரிய லிஸ்ட். இன்கேஸ் நீங்க செக்ஷன் நம்பர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் போடுறீங்கன்னா ஏபிசிடி ஞாபகம் வச்சுப்பீங்களா, ஏபிசிடி தெரியும், ஆனா ஏ பிறகு இந்த பாயிண்ட் தான் பின்னு தெரியணும். இன்கேஸ் ஞாபகம் வரலாம் எழுதாது. ஓகே, சோ ஏ வந்து ஃபைன்ஸ் இம்போஸ் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு, பி வந்து டிடக்ஷன்ஸ் ஞாபகம் வந்துடும், சி வந்து வேற ஏதோ டேமேஜ் ஆர் லாஸ். சோ ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும். எல்லாமே ஞாபகம் வரணும்னு அவசியம் இல்ல, அதனால பாதிக்கு வந்து எழுதிட்டு பாதி விடுறாதீங்க. எழுதுனா ஃபுல்லா எழுதுனா எல்லாம் விட்டுருங்க, எழுதாதீங்க. சேஃபர் நாட் டு ரைட். ஓகே, இஃப் யூ டோன்ட் நோ, இன்கேஸ் நான் மெமரைஸ் பண்ணிட்டு போறீங்க, நோ இஷ்யூஸ். ஓகே, சோ ஒரு கிளாஸ் பாக்குறீங்களா ப்ளீஸ். சோ இது வந்து செக்ஷன் 18 சப்செக்ஷன் 2 clause E. இப்போ ஃபைன்ஸ் சொல்லிருக்கோம் இல்லையா, அதான் என்ன ஃபைன்ஸ். சோ அது ஆக்சுவலா எல்லா ஃபைன்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணல, ஃபைன்ஸ்க்கு உண்டான ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து செக்ஷன் 19. சோ நீங்க வேர்டே பாத்தீங்கன்னா டாக்ஸ் அபவுட் ஃபைன்ஸ், எதெல்லாம் ஃபைன் சொல்லல, ஃபைன்ஸ் பத்தி கொஞ்சம் டீடைலா பேசுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்பவுமே நோ ஃபைன் ஷால் பி இம்போஸ்ட். அவன் தப்பு பண்ணியிருந்தா மட்டும் தான், ஏதாவது ஆக்ட் ஆர் ஒமிஷன்ஸ் இருந்தா மட்டும் தான் பண்ணணுமே தவிர எம்ப்ளாயி சைட்ல அதுவும் தான் பண்ணக்கூடாது. ஆமா இல்லையா, எம்ப்ளாயி பனிஷ்மெண்ட், எம்ப்ளாய்க்கு அப்புறம் இது யாருக்கு பனிஷ்மெண்ட் தரணும், தரக்கூடாது இல்ல. சோ தட்ஸ் வாட் தே மீன். No notice specifying such acts and omissions shall be exhibited in such manner. So இது வந்து ஆக்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்டாண்டிங் ஆர்டர் தான், இதெல்லாம் தான் இருக்கு ஆர்டர்ஸ் சொல்லிட்டு. எம்ப்ளாயிஸோட என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, எங்க அடிக்கடி பார்ப்பாங்க, ஒரு நோட்டீஸ் போர்ட் மாதிரி, ஸ்டாண்டிங் ஆர்டர் நோட்டீஸ் போர்ட், எம்ப்ளாயிஸ் அடிக்கடி பாஸ் பண்ற டோர்ஸ் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ் ஒட்டி வச்சிருவோம், ஒரு போர்டு மாதிரி, அது கம்பல்சரி. நான் வந்து லேபர் ஆடிட் போகும்போது முதல்ல அந்த போர்டு இருக்கான்னு டிக் பண்ணுவோம். எல்லாருக்குமே தெரியற மாதிரி, எல்லாருக்கும் மேக்சிமம் வந்து வேற வேற லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களே ஃபேக்டரிஸ்ல, அவங்களுக்கு எல்லாம் புரியுற லாங்குவேஜ்ல, வெர்னாக்குலர் லாங்குவேஜ் சொல்லுவோம், லோக்கல் லாங்குவேஜ், அவங்க எல்லாம் புரியுற லாங்குவேஜ்ல ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி நோட்டீஸ் பெர்ஸ்பெக்ட். Okay, so that's about this one. Then no fine shall be imposed on any employee until such employee has been given an opportunity. Yes, yeah, opportunity பார்க்கணும். And total amount of fine in any one wage period, probably can make a note of this, shall not exceed 3%. அப்போ சின்ன தப்பு பண்ணிருக்கணுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, மொத்த டிடக்ஷன்ஸே 5% எக்ஸீட் ஆகக்கூடாது, அதுல லீகலா இருக்கு, இந்த மாதிரி ஃப்ராட் பண்றது, ஃப்ராட் இல்ல, இந்த மாதிரியான ஃபைன்ஸ் எல்லாம் சேர்த்து 50% மேல எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நீங்க வந்து 3% மேல ஃபைன்ஸ்க்காகவே வந்து நீங்க இது பண்ணக்கூடாது. And no fine shall be imposed on any employee under the age of 15 years. நல்லா இருக்குல்ல. ஓகே, வயசு ஏறாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படி பார்த்தா. Sixth one, no fine shall be imposed on any employee, no fine imposed on any employee shall be recovered from him by installments or after the expiry of 90 days. இன்ஸ்டால்மெண்ட் நீங்க ஃபைன்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா எவ்வளவு மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணலாம், 3% தான் கலெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியலன்னா நீங்க வந்து எக்ஸ்பைரி ஆஃப் 90 டேஸ்க்குள்ள கலெக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம 50% டிடக்ஷன்ஸ் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த கேட்டகரியை பார்க்கும்போது டிலே பண்ணலாம் ஃபைன் கலெக்ஷன்ல. இல்ல சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஆகும், எப்ப தப்பு நடந்ததோ அந்த மந்த்ல தான் வந்து நீங்க டிடெக்ட் பண்ணணும். ஓகே, சோ இஃப் த ஃபால்ட் இஸ் ஹேப்பன் ஆர் இஃப் த ஆக்ட் ஆர் ஒமிஷன் இஸ் டேக்கன் பிளேஸ் இந்த மந்த் ஆஃப் ஜூலைன்னு வச்சுக்கலாம். ஓகே,
இந்த ஜூலை மாசத்துல நடந்தது. ஜூலை மந்தோட வேஜஸ்ல தான் நீங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்கணும். ஓகே. ஆனா இது வந்து டிஃபால்ட்டா இல்லையா, இந்த ஒமிஷன் வந்து ஒமிஷன்ல தான் வருமா இல்லையான்னு எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப ஜூலைல கலெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா எப்ப இது ஹேப்பன் ஆயிருக்கு, ஜூலைல தான். அங்க வந்து 90 days பாருங்க, ஃப்ரம் த டே ஆன் விச் இட் இஸ் இம்போஸ்ட். எப்ப இம்போஸ் பண்ணிருப்பாங்கன்னா சம்டைம்ஸ் டேட் வந்து செப்டம்பர்ல இம்போஸ் பண்ணி மாதிரி காமிப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து எப்ப தப்பு பண்ணாலும் அப்பவே இம்போஸ் பண்ண மாதிரி காமிப்பாங்க. அப்ப பாருங்க, ஜூன், ஜூலை, ஓகே, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அக்டோபருக்குள்ள கலெக்ட் பண்ணும். ஓகே, சோ இதுதான் இந்த பாயிண்ட். Then every fine shall be deemed to be imposed on the day of the act. நான் சொன்னேன் இல்லையா, deemed to be imposed on the day of the act or omission. All fines, so probably can make a note of the 8th one. இது எக்ஸாம்ல வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. So all fines and all realization etc shall be recorded in register to be kept in such. Okay, that's about section 19. So section 18 and 19 important. And section 20, so இதெல்லாமே நார்மல் இதுதான். absence from duty ன்னு சொல்றோம் இல்லையா. So எந்த பிளேஸ்ல இருக்காங்க, என்ன டேர்ம்ஸ் ஆஃப் இது இருக்காங்களோ அதெல்லாம் பார்க்கணும். So இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா போயிடுறேன். ஓகே, அண்ட் அமௌண்ட் ஆஃப் சச் டிடக்ஷன் எக்ஸெட்ரா இது நீங்க பாத்துக்கலாம். இதெல்லாமே நீங்க பாத்துக்கலாம். பெருசா ஒன்னும் டிஸ்கஷன் மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஒன்னும் பெருசா இருக்காது. சோ இது வரைக்கும் வந்து we have done with payment of wages. ஒரு கிளாஸ் பாக்குறீங்க. Determined by notification by the appropriate government. யார் பே பண்ணுவா? By his employer, which shall be put in at least 30 days work in an accounting year. அந்த ஒரு வருஷத்துல, ஓகே, அக்கௌண்டிங் இயர் நமக்கு தெரியும், இந்த ஒரு வருஷத்துல மினிமம் 30 நாள் ஒர்க் பண்ணி தானே அவனுக்கு தரணும். ஓகே, சச் அமௌண்ட் சொல்லிட்டாங்க. So that has to be considered. So maximum வந்து 20,000 rupees அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. மாத்திட்டே இருக்காங்க. அது இவங்களுக்கு ஒரு ஆனுவல் மினிமம் போனஸ் தரணும்னு இருக்கு. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் டீடைலா போறேன். சோ ஃபுல் கண்டென்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனுவல் மினிமம் போனஸ், ஆனுவல் தான் என்னது, ஒரு வாட்டி பே பண்ணா போதுங்கிறது தான் அர்த்தம். ஆனுவல் மினிமம் போனஸ் calculated at the rate of 8 and 1/3. So 8.33 சொல்லுவோம் இல்லையா, 8.33% போனஸ் பே பண்ணும். மேக்ஸிமம் வந்து 20% பே பண்ணும். So 8.33 8 and half a percent, sorry, half a 1/3% of the wages earned or 100 rupees, which is higher. Minimum 100 வரலாம்ங்க. 100 ரூபாய் கூட போனஸ் வரலாம். Whether or not the employer has any allocable surplus during the previous year. So இங்க நம்ம புது கண்டென்ட் ஒன்னு பார்ப்போம். என்னன்னா, எவ்வளவு சர்ப்ளஸ் அவைலபிளா இருக்கு. முதல்ல சர்ப்ளஸ் தான் என்னது, அந்த அக்கௌண்டிங் இயர்ல எல்லா எக்ஸ்பென்சஸும் போன பிறகு எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சர்ப்ளஸ் சொல்லுவோம். அண்ட் ஆக்சுவலா அந்த சர்ப்ளஸ்ங்கிற கான்செப்ட் அந்த ப்ராஃபிட்னு சொல்லுவோம் நம்ம அந்த பர்டிகுலர் இயருக்கு பார்த்த வரைக்கும். ப்ரீவியஸ் இயரோட சர்ப்ளஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா சர்ப்ளஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த சர்ப்ளஸ்ல ஒரு பார்ட் தான் வந்து நம்ம அவைலபிளா வைக்க முடியும், எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டெப்ரிசியேஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த அவைலபிள் சர்ப்ளஸ்ல மொத்தமா தூக்கி நீங்க எம்ப்ளாயிஸ்க்கு தர முடியாது. அப்ப இதுல ஒரு பார்ட் அலோகேட் பண்ணுவீங்க, அது வந்து அலோகபிள் சர்ப்ளஸ்னு பேரு. சோ இங்க வந்து நம்ம அவைலபிள் சர்ப்ளஸ் பார்ப்போம், அது கூட கிராஸ் ப்ராஃபிட் பார்ப்போம். சர்ப்ளஸ் வந்து கிராஸ் ப்ராஃபிட் நேம் பண்ணும், கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணது பார்ப்போம். சோ அவைலபிள் சர்ப்ளஸ், அலோகபிள் சர்ப்ளஸ் இதெல்லாமே பார்ப்போம். சோ சர்ப்ளஸ் இருக்கோ இல்லையோ, அலோகபிள் சர்ப்ளஸ் வந்திருக்கோ இல்லையோ, நீங்க வந்து என்னது கட்டாயமா அதை பே பண்ண பாருங்க. எவ்வளவு மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ல உங்ககிட்ட வந்து ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டு பே பண்ணாம இருக்க முடியாது. நீங்க கேட்கலாம், மேம் போனஸ் ப்ராஃபிட்ல இருந்து தானே பே பண்றது, அப்ப எப்படி ப்ராஃபிட் இல்லாம பே பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷத்தோட சர்ப்ளஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதுல இருந்து பே பண்ணணும்னு சொல்றாங்க. which means providing might have known this concept like set on and off, carry forward. போன வருஷத்தோட போனஸ் வந்து பே பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் 8.33% ஒன்ஸ் நீங்க போனஸ் பே பண்ண வேண்டியதுன்னா பே பண்ணிடணும். ஓகே, that's what they say. So if the wages of the employee exceeds such amount per mention as determined by the government, okay, so 15,000 fix பண்ணிருக்காங்க இங்க such amountங்கிறது. இன் கேஸ் நம்மளோட எம்ப்ளாயி வந்து 20,000 ரூபாய் வந்து பேசிக் பே எல்லாம் சேர்த்து வாங்குறாங்கன்னா இதுல 15,000 ரூபாய் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஏன்னா சச் பர்சன்ட் சொல்லிருக்காங்கல்ல, 8.33% or 100 rupees which is higher. அப்ப இந்த 8.3% இன்கேஸ் 20,000 ரூபாய் வாங்கினாலும் நீங்க எவ்வளவு வச்சுக்கணும், 15,000 தான். சோ சச் அமௌண்ட் என்ன பிரிஸ்கிரைப் பண்றாங்க அதுதான். சோ அது மேல இருந்தாலும் கன்சிடர் பண்ணக்கூடாது. சோ இதுவும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் ஒன், bound to pay every employee in respect of that accounting year, okay, which shall be in amount of the proportion of the wages, 8.33%, maximum of 20%. okay, so each and every word நீங்க ரீட் பண்ணி பாருங்க, இதுதான் இருக்கும். ஓகே, இந்த allocable surplus கால்குலேட் பண்ணது எப்படின்னு பாத்தீங்கன்னா, செட் ஆன் அண்ட் ஆஃப் எல்லாம் பார்க்கும்போது ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன் 36ல இருந்து ஃபாலோ பண்ணணும். அந்த செக்ஷன் 36 நம்ம பிறகு பார்க்கலாம். சோ இது ஏற்கனவே நம்ம பார்த்துதான். சோ லைக் டிமாண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் த போனஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். சோ என்ன சொல்றாங்கன்னா, ஆக்ட் 8.33% மினிமம் பே பண்ணும்.
இது வந்து ஸ்டாட்யூட்டரி லிமிட், விச் மீன்ஸ் வாட், கட்டாயமா பே பண்ணணும். 20% மேக்ஸிமம் ஸ்டாட்யூட்டரி லிமிட் கொடுத்திருக்காங்க. நீங்க 20% பே பண்ணணும் அவசியம் இல்லை. 12% பே பண்ணுங்க. ஓகே, எம்ப்ளாயிஸ் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் இட். சரி, மொத்தமா 20% மொத்தமா பே பண்ணணும் அவசியம் இல்லை. 8.33% பேசிக்கா பே பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு நீங்களாச்சும் எம்ப்ளாயிங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கப்போ, இந்த வருஷம் யாரும் பே பண்ண முடியல, அடுத்த வருஷம் பே பண்ண வேணும்ல. அண்ட் மோரோவர் இந்த செட் ஆஃப் நான் ப்ரொவிஷன்ஸ் வந்து 4 வருஷம் வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். 4 வருஷம் வரைக்கும் அந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகலாம். லாஸையும் சரி, தர வேண்டிய அமௌண்ட்டும் சரி, போனஸ் எக்ஸஸா இருந்தாலும் சரி. ஓகே, சோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இப்ப புதுசா ஒரு சில இது ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இன்னும் கார்பரேட் ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 5 அக்கவுண்டிங் இயர்ஸ் வரைக்கும் நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதுக்கு பிறகுல வந்து நீங்க ப்ராஃபிட் வருது இல்லையா, அங்க வந்து நீங்க பே பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் 5 அக்கவுண்டிங் இயர்ஸ் நீங்க பே பண்ணணும் அவசியம் இல்லை. 6th and 7th அக்கவுண்டிங் இயர்ல வந்து ப்ராபப்ளி என்ன குட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல வந்து எம்ப்ளாயர் என்ன சேல் பண்ணணும், அது மூலியமா வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் பே பண்ணணும். சோ 6th அக்கவுண்டிங் இயர்ல இருந்து செட் ஆன் அண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. 7th அக்கவுண்டிங் இயர்ல இருந்து ஆன் அண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் எக்ஸஸ் ஆர் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதை செட் ஆஃப் பண்றதுக்காக. சோ 6th அக்கவுண்டிங் இயர் பார்க்கும்போது 5th and 6th இயர் டுகெதரா பார்ப்பாங்க, ஏதாவது சர்ப்ளஸ் இருக்கான்ட்டு. 7th அக்கவுண்டிங் இயர் பார்க்கும்போது 5th, 6th, 7th. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் தான் வராது இல்ல. ஓகே, அதெல்லாம் வந்து 5th இயர்ல இருந்து எண்ட்ல இருந்து பார்ப்போம். சரி, ஓகே. 8th அக்கவுண்டிங் இயர்னு வரும்போது ப்ராபப்ளி இன்கேஸ் வந்து 4 இயர்ஸ் ஆயிட்டு இருக்கும் இல்லையா, இப்போ யோசிச்சு பாருங்க. 5th, 6th, 7th, 8th அதுக்குள்ள க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆக நெக்ஸ்ட் இயர் எடுத்துட்டு போக முடியும். That's what it is. So surplus இருந்தாலும் டெஃபிஷியன்சி இருந்தாலும் சரி, சர்ப்ளஸ் இருந்தாலும் அந்த 4 இயர்ஸ்ல க்ளோஸ் பண்ணும், டெஃபிஷியன்சி இருந்தாலும் அந்த 4 இயர்ஸ் க்ளோஸ் பண்ண முடியாது, விட்ட வேண்டியதும். அதான் லாஸ் வருது. ஸோ எவ்ரி 4 இயர்ஸ் வில் கேரி. சரி, ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மெயின் ப்ரொவிஷன் அவ்வளவுதான் இதுல கண்டென்ட்ல, மிச்சம் எல்லாமே அப்படி கேஷுவலா பாக்குற மாதிரி தான். சோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இன்கேஸ் வந்து லே ஆஃப் பண்றாங்க, இல்லைன்னா லீவ் வித் சேலரி ஆர் வேஜஸ் போறாங்க. சோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து லீகலா அலவுடு தானே, அதனால இதெல்லாமே அவங்க ஒர்க் பண்ணதான் கன்சிடர் பண்ணி. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் பார்க்கணும் இல்லையா, அப்புறம் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் பார்க்கணும். 30 days ஆச்சு ஒர்க் பண்ணிருக்கணும்னு சொல்லுவோம். அந்த 30 days வந்து மெட்டர்னிட்டி லீவ் போயிருப்பாங்க. ஓகே, இட் ஹேப்பன்ஸ். அப்ப என்ன பண்றது? சோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து இதெல்லாமே லீகலா அலோவ் பண்றப்போ we have to consider that they have been to be worked. ஒர்க் பண்ணதான் நம்ம கன்சிடர். மெட்டர்னிட்டி லீவ். சோ ஏதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ்னா அதெல்லாமே செக்ஷன் 29 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட ப்ரொவிஷன்ஸ் எதுக்கெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க பாருங்க. ஃப்ராடு, வியோட்டஸ் ஆஃப் வைலண்ட் பிஹேவியர், டெஃப்ட், இன்அப்ராப்ரியேஷன், சப்போர்டேஷன் அது மிஸ்யூஸ் பண்றது, மிஸ்அப்ராப்ரியேட் பண்றது, சப்போர்டேஷன் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக இருக்கிறது. இதெல்லாமே வந்து நீங்க யூஸ்வலா இந்த டைம்ல எல்லாம் நீங்க சர்வீஸ்ல இருந்து டிஸ்மிஸே பண்ணிடுவீங்க. அப்போ இந்த ஆளை வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி கேசஸ்ல வந்து நீங்க டிஸ்மிஸ் பண்றீங்கன்னா அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். அவருக்கு எதுக்கு நீங்க போனஸ் எல்லாம் கொடுத்துட்டு தேவை. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் போனஸ். ஓகே, இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த தனியா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து தனியா டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, தனியா அண்டர்டேக்கிங்ஸ் வச்சிருக்காங்க, தனியா பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. வச்சிருந்தாலும் ஒரே இதுவா தான் பார்க்கணும். தனித்தனி பிரான்ச் தானே பார்க்க முடியாது. நீங்க பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? அதுல வந்து கண்ட்ரோல் டேக்கன் பை மெயின் ஹெட் ஆஃபீஸா இல்லையா, 2 ஆங்கிள் பாப்பீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க அக்கௌண்டிங் ஆங்கிள் பார்க்கல, நம்ம போனஸ் ஆங்கிள் பார்க்கும்போது பிரான்ச்சும் வந்து உங்களோட ஆர்கனைசேஷன் தான், மொத்தமா சொல்லுவாங்க. அதுவும் நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா 2 கம்பெனியா இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க. அந்த 2 கம்பெனியா இன்கார்பரேட் பண்ணாமனா பண்ணக்கூடாது, ஃப்ராடு. இங்க நம்ம எங்க பாத்திருக்கோம், டாக்டரின் ஆஃப் லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வேல பாத்திருக்கோமா? போனஸ் பே பண்ணணுங்கிறதுக்காக என்னோட எம்ப்ளாயிஸ் வந்து என்னோட எம்ப்ளாயிஸ் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு நான் வேற ஒரு கம்பெனியா காமிப்பேன். ஏன்னா வேற ஒரு டிபார்ட்மெண்டா காமிச்சாலும், அண்டர்டேக்கிங்கா காமிச்சாலும், பிரான்ச்சா காமிச்சாலும் அது எந்துதான். ஆனா வேற ஒரு கம்பெனியா காமிச்சா அந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணது வந்து லீகல் என்டிட்டி வந்துடும், செப்பரேட் லீகல் என்டிட்டி வந்துடும். அதனால சொல்லியிருப்பாங்க. சோ இதெல்லாமே நீங்க சும்மா நோட் பண்ணிக்கலாம். Yes, I'll go for payment of bonus out of allocable surplus. Allocate பண்ணிருப்பாங்களா அந்த சர்ப்ளஸ் வந்து பே பண்றது. இந்த allocable surplus எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60% in case of banking company, நோட் பண்ணிக்கோங்க. And 67% in case of other establishment of available surplus. அப்போ 60% of available surplus இது வந்து யாருக்கு? பேங்கிங் கம்பெனிக்கு. 67% of available surplus யாருக்கு? இது அதர் கம்பெனிஸ், அதர் தன் பேங்கிங் கம்பெனிஸ். இதெல்லாமே யாருக்கு தரணும்? நீங்க ஆப்வியஸ்லி எம்ப்ளாயிஸ்க்கு போனஸா தர வேண்டியதுக்காக அலோகேட் பண்ற அமௌண்ட். அதுக்கு பேர் தான், அதனால அதுக்கு பேர் வந்து அலோகபிள் சர்வீஸ். ஓகே, அண்ட் ஆடிட் பண்ற அக்கௌண்ட்ஸ், இந்த குவாண்டம் ஆஃப் போனஸ் ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா அது ஆர்பிட்ரேட்டர் கிட்ட போறது, கன்சர்ன் அத்தாரிட்டில போறது, இதெல்லாமே தேர்ட் பாயிண்ட்ல இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து
இந்த அவைலபிள் சர்ப்ளஸ் நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் ப்ராஃபிட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். சோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து செக்ஷன் 32ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சோ நார்மலா கிராஸ் ப்ராஃபிட்ஸ்ங்கிறது அந்த இயர்ல, இந்த அக்கௌண்டிங் இயர்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்குங்கிறதுக்காக. சோ பேங்கிங் கம்பெனி பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இதை கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அந்த பிரிஸ்கிரைப் மேனர்ல கால்குலேட் பண்ணுங்க. அண்ட் அதர் கேசஸ்க்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா கொடுத்துருக்கோம். எப்பவே பேங்கிங் கம்பெனி இதுக்கு தனியா தான் பார்ப்போம். அண்ட் செக்ஷன் 33 வந்து அவைலபிள் சர்ப்ளஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும். சோ நான் சொன்னேன் முதல்ல கிராஸ் ப்ராஃபிட், அது பிறகு அவைலபிள் சர்ப்ளஸ், அது பிறகு அலோகபிள் சர்ப்ளஸ். இதுல இருந்து 60% பேங்கிங் கம்பெனிக்கு இல்ல 67% பார்ப்போம். ஓகே, சோ இதுதான் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். சோ அவைலபிள் சர்ப்ளஸ்ங்கிறது என்னது? கிராஸ் ப்ராஃபிட் நீங்க கால்குலேட் பண்ணிருப்பீங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரிஸ்கிரிப்ஷன் படி, எப்படி பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி. இப்போ அவைலபிள் சர்ப்ளஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஒரு சில டிடக்ஷன்ஸ் மேக் பண்ணும். ஓகே, தட்ஸ் அபவுட் செக்ஷன் 34. செக்ஷன் 33ல என்ன சொல்றாங்க, அவைலபிள் சர்ப்ளஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றாங்க. செக்ஷன் 34ல கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து என்னென்ன டிடெக்ட் பண்ணா அவைலபிள் சர்ப்ளஸ் வரும்னு சொல்றோம். சோ தட்ஸ் அபவுட் செக்ஷன் 34. ஓகே, என்னென்ன இருக்கும் பார்க்கலாமா. கிராஸ் ப்ராஃபிட்ஸ் ஃபார் தி அக்கவுண்டிங் இயர் ஆஃப்டர் டிடெக்டிங் whatever the sums mentioned in section 34, aggregate of the value considered பண்ணும். And please make a note of this one. Like depreciation provide பண்ண வேண்டியது போனாங்க. An amount equal to the difference between direct tax payment, direct tax payment. ரெண்டுமே direct tax payment. எதுக்கு நீங்க direct tax pay பண்ணுவீங்க? தெரியல, 5 heads pay பண்ணிருப்பீங்கல்ல. 5 heads basic deductions, 80 deductions எல்லாம் pay பண்ணுவீங்கல்ல. direct tax எப்போ pay பண்றீங்கன்னு பாருங்களேன். Calculated with respect to section 35 and amount equal to gross profits. So வேணா நீங்க ஈக்குவேஷன் மாதிரி போட்டுக்கலாம். direct tax எவ்வளவு pay பண்றீங்க? gross profits வச்சு. டிஃபரன்ஸ் தானே சொல்லியிருக்கீங்க. அப்போ மைனஸ் direct tax paid on etc. after deducting the amount of bonus to which the employer has paid or liable to pay. இந்த கோட் படி ஓரளவுக்கு கெஸ் பண்ணி கால்குலேட் பண்ணா எவ்வளவு வந்து நீங்க பேமெண்ட் பண்ண பிறகுலாம் டாக்ஸ் பே பண்ண போறது. நீங்க டாக்ஸ் பேமெண்ட் இதுவும் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை, ஆடிட்டரோட வேலை தானே. அப்போ வந்து இந்த போனஸ் கால்குலேட் பண்ணும்போது இன்கேஸ் கிராஸ் ப்ராஃபிட்ல நீங்க போனஸ் பே பண்ணீங்கன்னா குறையும்ல. கிராஸ் ப்ராஃபிட் புரியுதா? இது கொஞ்சம் டாக்ஸ் ஆங்கிள் பார்க்கணும். அப்போ அந்த இதுக்கு வந்து நீங்க டைரக்ட் டாக்ஸ் பே பண்ணுவீங்க இல்லையா. சோ இதுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் பே பண்றீங்க, இதுக்கு டைரக்ட் டாக்ஸ் 80 ரூபாய் பே பண்றீங்க. அப்ப இந்த 20 ரூபாய் இருக்கு இல்லையா, இது வந்து ஆட் பண்ணிக்கணும்னு சொல்றோம். And amount equal to the difference between etc. has to be added. Okay, so this has to be considered. இதுதான் அக்ரிகேட்னு சொல்லிருப்பாங்க பாருங்க. இங்க இருக்கு shall be the aggregate of gross profits. So the equation நோட் பண்ணிக்கலாம் நீங்க. gross profits first section clause A, இது வந்து clause A. clause B வந்து difference between the direct tax paid on gross profits and direct tax paid on gross profits after making the deductions which has to be paid as a bonus to the employees. இப்போ இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணது என்னது? அவைலபிள் சர்ப்ளஸ். இது வந்து 60% கால்குலேட் பண்ணா அலோகபிள் சர்ப்ளஸ் ஃபார் பேங்கிங் கம்பெனி, 67% கால்குலேட் பண்ணா. ஓகே, இது தவிர வேற ஏதாவது டிடக்ஷன்ஸ் ஜென்ரலா இப்போ கிராஸ் ப்ராஃபிட்ஸ் நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். இது தவிர ஏதாவது டிடக்ஷன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் நார்மலா பண்ணுவோம்ல, அட்மிசபிள் டெப்ரிசியேஷன்ஸ் அது பண்ணணும். இது தவிர வந்து இன்கம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டைரக்ட் டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கா, பே பண்ணும். அண்ட் ரிலேட்டட் சம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தா அதெல்லாமே நம்ம கேட்கும். செக்ஷன் 69 with respect to calculation of direct tax. இதை நம்ம இப்போதைக்கு பெருசா வரி பண்ண வேண்டாம், நீங்க கேஷுவல் கிளான்ஸ் பார்த்துக்கலாம். எப்படி நம்ம டைரக்ட் டாக்ஸ் பே பண்ணுவோம் ஆஸ் பர் தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட். சோ நாங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல அங்க பார்த்தது எப்படி இங்க ஒரு ஹைலைட் கொடுத்துருப்பாங்க, எப்படி ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், இண்டிவிஜுவல் அண்ட் ஹாப். சோ நீங்க டைரக்ட் டாக்ஸ் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா இது பார்க்கலாம். ஓகே, ஏன்னா இது படிச்சா நீங்க தனியா படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால நான் திரும்ப ரிப்பீட் பண்ணல. Yes, I'll go for section 36. Probably can try to remember the section. This is talking about set on and off of allocable surplus. Available surplus பத்தி பேசல, allocable surplus பத்தி பேசுறோம். ஏன்னா இதுல தான் போனஸ் தர போறோம். ஏதாவது பர்டிகுலர் அக்கவுண்டிங் இயர்ல allocable surplus exceeds maximum bonus payable. எவ்வளவு மேக்ஸிமம் போனஸ் பே பண்ணும்? 20% பே பண்ணும். ஓகே, அந்த எம்ப்ளாயியோட சேலரியில இருந்து 20% பே பண்ணும். அதான் மேக்ஸிமம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல allocable surplus வந்து எம்ப்ளாயி பே பண்ண வேண்டிய 20% போனஸை விட அதிகமா வருதுன்னா ஏன் பே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்ட் என்ன சொல்லுது, கோட் என்ன சொல்லுதுன்னா 20% பே பண்ணா போதும்னு சொல்லுது. ஆனா உங்களுக்கு விருப்பம்னா அதிகமா பே பண்ணிக்கலாம். பட் எனக்கு அடுத்த வருஷம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்ப இந்த எக்ஸஸ் ஆன அமௌண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், செட் ஆன் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் ப்ரீசீடிங் இயர்ஸ்க்கு சோ லிமிட் வந்து 20% இருக்கு. நான் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாமா? எஸ், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபார் பீங் செட் ஆன்.
Set off na deficiency correct பண்ணு, set on na surplus correct. Okay, set on provisions. So in case there is no available surplus or allocable surplus, அப்ப previous year நீங்க ஏதாவது set off பண்ணிருப்பீங்க, sorry set on பண்ணிருப்பீங்களா previous year ஓட வேல்யூ இதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்றது வந்து in case where there is no available surplus or allocable surplus. Available surplus இல்லைன்னா allocable surplus இருக்காது தானே, கரெக்டா? Is it right? Probably available surplus இருக்கும், ஆனா allocable surplus இருக்காது. ஏன்னா 60% ஆஃப் அவைலபிள் சர்ப்ளஸ் பார்க்கணும்ல. இது நீங்க கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் மினிமம் எழுதணும் 8.33% தரணும். 8.33% இல்லைன்னா 6% தான் தர முடியாது. என்ன பண்ணுவீங்க? அதுதான் மீன் பண்றாங்க. ஓகே, சோ சம்டைம்ஸ் அவைலபிள் சர்ப்ளஸ் இருக்காது, சம்டைம்ஸ் இது இருக்கும் பத்தாது, அவைலபிள் சர்ப்ளஸ் பத்தாது. பியூட்டிஃபுல்லான ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாமே. சோ இதெல்லாம் வந்து நீங்க கேரி ஃபார்வர்ட் ஃபார் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா அப்படின்னா என்னது, இப்ப பே பண்ண முடியல, நான் அடுத்தது பே பண்றேன். அந்த மாதிரி எத்தனை வருஷத்துக்கு பண்ணலாம்னா 4 வருஷத்துக்கு தான் பே பண்ண முடியும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் so on up to and inclusive of the fourth accounting year. Up to and inclusive of the fourth accounting year சேர்த்து தான் 4 வருஷம். ஓகே, அது முடிஞ்சவங்க பாக்குறது இல்ல, அந்த 4வது வருஷத்தோட சேர்த்து பாக்கலாம். ஓகே, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே. சோ உங்களுக்கு கேஸ் கிளாஸாவும் ஒர்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது பாக்கிறதுக்கு. சோ இதை நீங்க பாத்துக்கலாம் முடிச்சு எல்லாமே. ஓகே ஓகே, செக்ஷன் 37 இதற்கு ஒரு கிளாஸ் பாக்குறீங்க. இப்போ பூஜா ஹாலிடேஸ் வருதுங்க, நாங்க வந்து எங்க எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணி பழகும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கஸ்டமரி போனஸ் ஆர் இன்டரிம் போனஸ். இன்டரிம் போனஸ் தான் கட்டாயமா அந்த வருஷம் வந்து ப்ராஃபிட் வந்துடும், அவைலபிள் சர்ப்ளஸ் வந்துடும், அலோகேபிள் சர்ப்ளஸ் வந்துடும். அப்போ வந்து சந்தோஷம் தானே நம்ம எம்ப்ளாயிஸ் தரப்போம். அது ஏன் நம்ம வருஷம் முடிஞ்சோன்னா தரணும், அப்போ இப்ப கொடுத்தா என்ன, அந்த மாதிரி கொடுக்கறது இன்டரிம். கஸ்டமரி போனஸ் தான் நீங்க பழக்கப்பட்ட மாதிரி கொடுக்கறது. இன்டரிம் போனஸ் தான் அபார்ட் ஃப்ரம் லீகல் நீங்களே இஷ்டப்பட்ட நடுவுல கொடுக்கறது. ஆனுவல் போனஸ் பத்தி தான் நம்மளுக்கு பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட்ல இருக்கு, சோ கோட்ல இருக்கு. சோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணும். அது எப்ப பே பண்ணுவோம், பினான்சியல் க்ளோஸ் பண்ண பிறகு தான் பே பண்ணுவாங்க இல்லையா? பட் இது அந்த மாதிரி இல்ல, நடுவுல நீங்க ஏதாவது பே பண்ணிருக்கீங்க, அப்ப அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, பண்ணிக்கலாம். சோ ஆக்ட்லயே ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளோட கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா பூஜா ஹாலிடேஸ் வந்து எல்லாம் கழுவி எல்லாமே கிளீன் பண்ணி ஃபுல்லா ஒட்டரெல்லாம் அடிச்சு அப்பதான் கிளியர் பண்ணுவாங்க வீட்டுல, கரெக்டா? ஒரு மாசமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு மாசத்துல கிளீன் பண்ணாதான் அழுக்காயிடும், அது வேற விஷயம். ஒரு மாசமா கிளீன் பண்ணி அந்த எஸ்பெஷலி இந்த டூல்ஸ் இந்த மாதிரி மெக்கானிக் ஷாப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது கொஞ்சம் சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒயிட் வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இயர்லி ஒன்ஸ் ஒயிட் வாஷ் பண்ணணும், ஏன்னா எல்லா ஜெர்ம்ஸும் அதுல தானே போய் ஒட்டிக்குது. அதெல்லாம் எப்பவுமே ஒயிட் வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் அதை நம்ம பண்ண மாட்டோம். இதே வந்து பூஜை நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம பண்ணுவோம். இட் ஹேப்பன்ஸ். ஆக்ட்ல ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க பாருங்க, இந்தியனோட கல்ச்சர் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு ஆக்ட்ல. பூஜா போனஸ், ஓகே, அதர் கஸ்டமரி போனஸ் டு எனி எம்ப்ளாயிஸ் தரீங்க, ஏதாவது ஒரு அக்கௌண்டிங் எல்லாம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, பண்ணிக்கலாம். லா வந்து என்ன சொல்லுதுன்னா ஆக்டான ஒரு வாட்டி கொடுக்க சொல்லுது, பட் நீங்க ஏதாவது கொடுக்குறீங்க, நாங்க தான் ஏற்கனவே சரி எம்ப்ளாய்க்கு எங்க இருந்து கொடுக்குறது பணம் கேஸ்ல அதான் பார்க்கணும் இல்லையா? சோ அந்த கேஸ்ல சோ இன் கேஸ் இட்ஸ் பீன் பெய்ட் ஆர் கஸ்டமரி டு பேனா, then it's entitled to deduct the amount so paid as bonus. Okay, so balance வந்து நீங்க தர மாதிரி வச்சுக்கணும். So that's about this one. So in case வந்து guilty of misconduct இல்லைன்னா financial loss வந்து எம்ப்ளாயருக்கு வந்திருக்கு, அப்ப எம்ப்ளாயர் வந்து ஒரு சில சர்டன் அமௌண்ட் வந்து போனஸ் பே பண்றதுக்கு முன்னாடி டிடெக்ட் பண்ணி கொடுக்கறதும் உண்டு. ஓகே, அது லா படி இருக்கணும் தானே. That's about section 38. Is it okay? Section 39 of the code lays down with respect to எப்ப பே பண்ணும். Please make a note of this. அந்த அக்கௌண்டிங் இயர் க்ளோஸ் பண்ணதுல இருந்து 8 monthsக்குள்ள பே பண்ணணும். இஸ் இட் ஓகே? 8 monthsக்குள்ள பே பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்க பே பண்ணது 2 years மேல போயிடக்கூடாது. சோ 8 monthsல இருந்து 2 yearsக்குள்ள பே பண்ணிடணும். ஓகே, இன்கேஸ் ஏதாவது அத்தாரிட்டி கிட்ட இந்த டிஸ்பியூட் ரிலேட்டடா போனஸ் டிஸ்பியூட் ரிலேட்டடா பெண்டிங் இருந்ததுன்னா, இது அந்த அவார்டு செட்டில்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்க இருந்து 1 monthக்குள்ள பே பண்ணிடணும் வித் ரெஸ்பெக்ட் டு சச் டிஸ்பியூட். ஓகே, இன்கேஸ் ஏதாவது டிஸ்பியூட் வந்து ஹையர் ரேட் கேக்குறாங்க, எம்ப்ளாயிஸ் வந்து இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் நல்லா வந்திருக்குல்ல, எப்பவுமே வந்து 8.33% லீகலா சொல்லியிருக்க மினிமம். ஆனா நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோம்னா 10% பே பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். இதோட நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. எம்ப்ளாயிஸ் என்ன கேக்குறாங்கன்னா மொத்தமா கூட்டு சேர்ந்து எவ்வளவு வருஷம் 10% கொடுத்தீங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்குல்ல, அப்ப எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து போடுங்க 12% கொடுங்கன்னு கேக்குறீங்க. அப்ப அந்த டிஸ்பியூட் வந்து என்னது, ஹையர் அமௌண்ட் கேளுங்கன்னு டிஸ்பியூட் வந்து அத்தாரிட்டி கிட்ட போகுதா? அப்ப அத்தாரிட்டி என்ன சொல்லுதுன்னா, நீங்க எவ்வளவு வருஷம் 10% பே பண்ணீங்கல்ல, 10% பே பண்ணிடுங்க, இந்த +2% எக்ஸ்ட்ரா நீங்க தரது வந்து டிஸ்பியூட் கிளியர் ஆன பிறகு பாத்துக்கலாம்.
என்ன கேக்குறீங்க? 10% 11% என்னென்ன கேக்குறீங்க? அப்ப இந்த 2% அரியர்ஸ் ஆஃப் போனஸும் வந்துரும் அது கடைசில. சோ இந்த 2% வந்து டிஸ்பியூட்ல என்ன வருதோ அதுக்கு என்னமோ கொடுத்துக்கலாம் சொல்றாங்க. ஓகே. So the employee shall pay 8 and 1/3% of the wages. So 10% பே பண்ணிட்டு இருக்குன்னா ஓகே. இல்ல 8.33 லீகலா இருக்குது within a period of 8 months. அதுக்கு பிறகு வந்து டிஸ்பியூட் கிளாரிஃபை ஆன பிறகு வருது. ஓகே. So section 40 இதெல்லாமே நார்மல் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 20% டிஸ்கஸ் பண்ணிட்டோம். And section 41 ஓகே. இந்த டாபிக் வந்து யாருக்கு அப்ளிகபிள் இல்ல? லைஃப் இன்சூரன்ஸ் மர்ச்சன்ட் இது கொஞ்சம் பாத்துக்கலாம்பா. For whom this is not applicable. Non applicability of the code ன்னு இருக்குல்ல. This is not for the full code. போனஸ் மட்டும். ஓகே. மர்ச்சன்ட் ஷிப்பிங் அண்ட் எம்ப்ளாயிஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் டாக் ஒர்க்கர்ஸ். இந்த இது ஷிப்பிங்னாலே அதான டாக் ஒர்க்கர்ஸ் டாக் ஹார்பர்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி ஹார்பர் வந்து டாக்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் with respect to state government, central government or local authority அவங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வராது. And Indian Red Cross Society, universities, other educational institutions, hospital, chamber of commerce, social welfare, RBA, public sector, etc., etc. So probably அவங்களோட capital structure and objectives of nature and other activities பார்த்து டிசைன் பண்ணுவாங்க. And with respect to inland water transport establishments work பண்றவங்க and other appropriate government வந்து notification கொடுக்குறவங்களுக்கெல்லாம் வந்து இது applicable இல்ல. Okay. Yes, can please make a note of it. This இங்க இருக்கிறது எல்லாமே வந்து இங்க இருக்கிறது இல்ல. ஜென்ரலா இது தவிர மிச்ச எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் வந்து 20 பேர் மேல தான் போனஸ் ஆக்ட் அப்ளை. ஓகே. சோ இது வரைக்கும் ஒரு கண்டென்ட். இதுக்கு பிறகு வேற ஒரு கண்டென்ட் ப்ரொசீட் பண்ணும். இது வரைக்கும் பாருங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பேரை பாருங்க. அட்வைசரி கெப்பாசிட்டியில இருக்கிற பர்சன்ஸ் இருப்பாங்க. யாரெல்லாம் இதுல இருப்பாங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயர்ஸ் இருப்பாங்க. ஓகே. எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. எவ்வளவு ஈக்குவல் நம்பர். இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ் அங்க நம்ம இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி கேட்டகரியில இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே. அது தவிர 5 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸ்டேட் அட்வைசரி போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் அட்வைசரி போர்டு. ஸ்டேட் அட்வைசரி போர்டு ஆக்சுவலா இது நெக்ஸ்ட் லைன்ல வரணும். சோ தேர் இஸ் an alignment error. ஸ்டேட் அட்வைசரி போர்டுல பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அண்ட் இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ் இருக்கு. அப்போ சென்ட்ரல் போர்ட்ல வந்து ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்பிரஸ் இது ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. Further, 1/3 of the total members on both the central and state board will be women. இதெல்லாமே இப்போ இன்க்ளூட் பண்ணது முன்னாடி இல்ல. இதெல்லாமே boards will advise the prospective government on various issues. என்னது fixation of minimum wages. ஏற்கனவே அங்க பார்த்தோமா fixation of minimum wages. நாட் இது அங்கே நம்ம எப்படி மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணோம், எந்த கமிட்டி எல்லாம் அதெல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க பார்த்துட்டோம். அதுதான் இங்க டேக் ஓவர் பண்றாங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உமன் சைட்ஸ்ல வந்து நிறைய உமன் எம்ப்ளாயிஸ் உள்ள வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்து. சரி, ஓகே. Next we'll go for chapter 5 of the code. This is completely detailedly discussing with respect to advisory board. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ் நாட் எக்ஸீடிங் 1/3, 5 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே. இங்கே வரணும். பட் இங்க கமெண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. கோட் பார்த்து நான் செக் பண்ணிக்கிறேன். And 1/3 of the members, as may be specified, shall be appointed by central government as a chairperson of the board. So chairperson யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அண்ட் எப்படி எங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் டு டைம் அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணது. எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸேஷன் ஆர் ரிவிஷன் ஆஃப் மினிமம் வேஜஸ். ஓகே. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி அதிகப்படுத்துறது. அண்ட் உமன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் ஜாப்ல வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறது. அண்ட் சச் அதர் இஷ்யூஸ் ஆஸ் மே பி அட்வைஸ். ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அதே இருக்கு பாருங்களேன். ஸோ ஐம் நாட் கோயிங் லைன் பை லைன். ஸ்டேட் அட்வைசரி போர்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கமிட்டிஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. கமிட்டிஸ் ஆர் சப் கமிட்டி. ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அதெல்லாமே பார்த்து செக் பண்றது. ஸோ இது ABCDயா இருக்கும். அதுதான் கிளாசஸ் A to D ஆஃப் சப்செக்ஷன் 4. இதான சப்செக்ஷன் 4. ஸோ ABCD. ஸ்டேட் அட்வைசரி போர்டு அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கமிட்டிஸ் அதுல யார் இருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் அட்வைசரி போர்டு பார்த்துட்டோம், ஸ்டேட் அட்வைசரி போர்டு பார்த்துட்டோம். அது இல்லாம ஸ்டேட் அட்வைசரி போர்டு ஃபார்ம் பண்ண கமிட்டிஸ்ல யார் இருப்பாங்க. Employee representing equal in numbers. Okay. And independent person not exceeding 1/3 of the board of committee. Okay. And 1/3 of the members வந்துட்டு women ஆ இருக்கணும். And one among them specified clause of the said section shall be appointed by state government and so on. Is it okay? பாத்துக்கிறீங்களா? So இதெல்லாமே வந்து opportunities provide பண்ணுங்கிறதுக்காக இதெல்லாம் நீங்க கேஷ்ல பாத்துக்கலாம். I'm not going line by line. Chapter 6 complete டியூஸ் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ரிலேட்டட் கிளைம்ஸ் ஏதாவது வரும், அதோட பேமெண்ட் அண்ட் ரிலேட்டட் டு ஆடிட். So let us go for section 43 under this chapter.
The employee shall pay all amounts required to be paid with them. அதான மீன் பண்றாங்க. எல்லாமே என்னென்ன பே பண்ண வேண்டியதோ அதெல்லாமே பே பண்ணிடணும். Whether it's payment of bonus or payment of wages, everything has to be paid. இது காமன் செக்ஷன். ஓகே. இதுல வந்து நம்ம ஃபார்ம்னு ஏதாவது சொன்னோம்னா இங்க வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பத்தி பேசணும். சும்மா தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 44 with respect to various undisbursed dues in case of death and ஆஃப் எம்ப்ளாயி. இன்கேஸ் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணாம இருப்பாங்க. சோ அந்த மாதிரி கேசஸ்ல எப்படி ஃபாலோ பண்ணும்? சோ அவங்களுக்கு ஏதாவது நாமினேஷன்ஸ் இருக்கா அதை பாத்துக்கணும். சோ இது நீங்க கேஷுவலா பாத்துக்கலாம். Section 45 with respect to claims under code and procedure thereof. ஆக்சுவலா நம்ம கோடு தானே சொல்றோம். அப்ப கோடுனாலே அந்த ப்ரொசீஜர் இருக்கும், எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணோம் அதெல்லாமே. சோ அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அத்தாரிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த அத்தாரிட்டிஸ் யாரா இருப்பாங்க? கெசட்டட் ஆஃபீஸர் ரேங்க்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை விட அதிகமா நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் த. சோ நார்மலா ஒரு என்னது இந்த கோட் மூலியமா அப்பாயிண்ட் ஆன அத்தாரிட்டி வந்து கெசட்டட் ஆஃபீஸர் ரோல்ல வந்துடும். ஓகே, கிரீனிங் சைன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரோல்ல வந்துடுவாரு. அண்ட் இவர் வந்து என்ன மாதிரியான கிளைம்ஸ், இந்த கிளைம் வந்துட்டு நம்ம பேமெண்ட் தரணுமா இல்லையா எம்ப்ளாயர் அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணுவாங்க. டிட்டர்மைன் பண்ணாம ஃபேவரபிளா வருதா கோ த்ரூ பண்றாரு. ஓகே, சோ என்ன மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இந்த கிளைம் ரேஸ் ஆயிருக்கு, இதுக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் தரணும், காம்பன்சேஷன் தவிர வேற ஏதாவது கிளைம் தவிர ஏதாவது காம்பன்சேஷன் இருக்கா, அது பே பண்ண வேண்டியது இருக்கா. அண்ட் சம்டைம்ஸ் வந்து எஸ் யூ கேன் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 times ஆஃப் த கிளைம். அடிஷனல் பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் சொல்றோம் இல்லையா, கிளைம் விட 10 times வந்து அதிகமா டிசைட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. And NDA shall be made by the authority to decide the claim within a period of 3 months. So maximum 3 months period குள்ள க்ளோஸ் பண்ணிடும். அண்ட் காம்பன்சேஷன் எப்படி பே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. நார்மலா வந்து அந்த காம்பன்சேஷன் வந்து டைரக்டா அவருக்கு போகாது. இது வந்து கலெக்டர் கிட்ட போகும். ஓகே, இதுக்கு பேர் வந்து சர்டிபிகேட் ஆஃப் ரெக்கவரி சொல்லுவாங்க. இது வந்து கலெக்டர் கிட்ட போயிட்டு கலெக்டர் மூலியமா டிஸ்போஸ் பண்ணுவாங்க. டிஸ்போஸ் பண்ணும். ஓகே, சோ இது வந்து லைக் ஒரு டிஸ்பியூட் மூலியமா வரனால இதுதான் ப்ரொசீஜர். இதனாலதான் அந்த கோடு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இந்த அப்ளிகேஷன் வந்து யார் ஃபைல் பண்ணும்? எம்ப்ளாயி ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க ஃபைல் பண்ணலாம். சோ யூனியன் வந்து ரெப்ரசென்டிங் த எம்ப்ளாயிஸ் பண்ணலாம். ஆனா இந்த ட்ரேட் யூனியன்ல நான் ஒர்க் பண்ணிருக்கணும், சாரி நான் மெம்பரா இருக்கும். எம்ப்ளாயி ஃபைலிங் திஸ் கேஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர் வந்து ஃபைல் பண்ணலாம். இது தவிர மற்ற ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும், இதெல்லாமே நார்மல் பாயிண்ட்ஸ். இதெல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ கோ ஃபார் செக்ஷன் 46 with respect to any disputes between employer and employee. எது வரலாம், என்ன மாதிரி டிஸ்பியூட்ஸ் வரலாம்னு நினைக்கிறீங்க? ஃபிக்சேஷன் ஆஃப் போனஸ். எனக்கு போனஸ் வந்து வரவங்க எலிஜிபிளுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ தட் இன் தட் கேஸ். அண்ட் யூஸ்வலா வந்து பப்ளிக் செக்டார்ல இருக்கும் போது அவங்களுக்கு வந்து வேற மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷிப்பிங், சாரி மெர்ச்சன்ட் ஷிப்பிங், லைஃப் இன்சூரன்ஸ், இவங்களுக்கு எல்லாம் வந்து அப்ளிகபிள் இல்லைன்ட்டு. சோ அவனோட கோட் வந்து எவ்வளவு அப்ளிகபிள், அது ரிலேட்டடா டிஸ்பியூட்ஸ் வரும். சோ இதெல்லாமே வந்து எங்க போகும்னா டேரக்டா கோர்ட்டுக்கு போகாது. எப்படி நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி ரிலேட்டட் கேசஸ் எல்லாம் என்சிஎல்டிக்கு போகும்னு பாக்குறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் படி எப்படி ஃபாலோ பண்ணணும். ஓகே, சோ அங்க போகும். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து இந்த மெக்கானிசம் 7 tier மெக்கானிசம்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ ஒரு ஐடியா சொல்றோம், நம்ம சொல்றோம்ல ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கம்பெனி லா கேசஸ் வந்து என்சிஎல்டிக்கு போகுதுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி வந்து டிஸ்பியூட் ஆக்ட்ல வந்து 7 tier ஸ்ட்ரக்சர் பிரிப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் 47 during the course of the proceedings, பேலன்ஸ் ஷீட் எல்லாமே கரெக்டா இருக்கணும். எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி தானே இருக்குது எல்லாமே. சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா. So when during the proceeding before the authority or the appellate authority or the tribunal, it has to be clearly checked whether all the things are going properly. So ஒரு ஆர்பிட்ரேட்டர் வரலாம், அவர் வந்து டிஸ்பியூட்டை வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக இருக்கலாம். இல்ல இன்கேஸ் ஏதாவது அப்பீல் மேக் பண்ணிருக்கலாம், எதை பேஸ் பண்ணி, பேலன்ஸ் ஷீட் இல்லைன்னா பினான்சியல்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி இருக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் இது சைட்ல வரும்போது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க தானே ஆடிட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி கேசஸ். இல்லைன்னா வந்து இந்த அப்பீலேட் அத்தாரிட்டி, ட்ரிபியூனல் அண்ட் ஆர்பிட்ரேட்டர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னா ப்ரிசம்ப்ஷன் நினைச்சுப்பாங்க. ப்ரிசிம் இஸ் ஆல் ட்ரூ. ஏன்னா ஒன்ஸ் வந்து ஒன்னு ஆடிட் பண்ணி ஆடிட்டர் சைன் பண்ணி வந்துச்சுன்னா இட்ஸ் ப்ரிசிம், எவ்ரிதிங் இஸ் ட்ரூ. யூ கேனாட் क्वेश्चन ஃபர்தர் அன்லெஸ் யூ டவுட். ஓகே, ஆக்சுவலா டவுட் வரக்கூடாதுங்கிறதான் அர்த்தம். ஓகே, சோ இதெல்லாமே பாத்துக்கலாம். செக்ஷன் 48 அகைன் திஸ் இஸ் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ளையன்ஸ் சேக். சோ இதுவும் கேஷுவலா கிளான்ஸ் பாத்துக்கலாம் நீங்க. நான் திரும்ப லைன் பை லைன் போகல. செக்ஷன் 49 வித் ரெஸ்பெக்ட் டு அப்பீல் ப்ரொசீஜர்ஸ், இது மட்டும் கொஞ்சம் பாக்கலாம். யூஸ்வலா நான் ஒரு அத்தாரிட்டி கிட்ட போறேன், அங்க வந்து எனக்கு ஃபேவரபிளா கிடைக்கல, அது எம்ப்ளாயருக்கும் இருக்கலாம் எம்ப்ளாய்க்கும் இருக்கலாம். ஃபேவரபிளா கிடைக்கலன்னா 90 டேஸ்க்குள்ள எப்போ அந்த ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்களா அந்த அத்தாரிட்டி, அங்க வந்து 90 டேஸ்க்குள்ள நீங்க வந்து அப்பீல் பண்ணி. இஸ் இட் ஓகே? இந்த அப்பீலேட் அத்தாரிட்டிங்கிறது யாருன்னா
அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்குன்னு ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க யாரா இருப்பாங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ரேங்க் ஹையர் than the authority referred in subsection 45. சோ நம்ம அங்க அட்வைசரி கெப்பாசிட்டில கெசட் ரேங்க் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை கட்டமா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அங்க ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அவர் சொன்னது கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வராங்க. அப்ப அவரோட ஹையரா இருந்தா தான் என்ன மதிப்பாங்க. இல்லைன்னா அந்த கிரேடிங் இருக்கும்ல. நெக்ஸ்ட் ஹையர் கிட்ட போறீங்கன்னா இவரோட கம்மியா இருக்க கூடாது, நெக்ஸ்ட் ஹையரா இருக்கும். சோ தட்ஸ் வாட் யூ மீன். சோ செக்ஷன் 45 சப்செக்ஷன் 1 படி நீங்க எந்த அத்தாரிட்டியை தட் இஸ் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் அபிஷியல் கெசட் ஆஃபீஸர். சோ அதுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர் வந்து இருக்க கூடாது. அதுக்கு மேல இருக்கிற ஆஃபீஸர் தான், அதுக்கு மேல இருக்கிற ஆஃபீஸர் தான் அப்பீல் அப்பாயிண்ட் பண்ணும். சோ கிரேடிங் பார்ப்பாங்க. சோ இந்த அப்ளேட் அத்தாரிட்டி வந்து இந்த பார்ட்டிஸ் கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் கலெக்ட் பண்ணுவோம் பார்த்துட்டு டிஸ்போஸ் பண்ணுவோம். அண்ட் டிஸ்போசல் பீரியட் வந்து 3 months. ஓகே. அண்ட் அகைன் இங்கேயும் வந்து ஓகே இது வந்து ஃபேவரபிள் ஆஃப் எம்ப்ளாயி வந்துச்சுன்னா எம்ப்ளாயருக்கு வந்து சர்டிபிகேட் ஆஃப் ரெக்கவரி இஷ்யூ பண்ண சொல்லுவாங்க. கலெக்டர் வந்து மிச்ச விஷயங்கள் எல்லாம் பார்த்துப்பாங்க. ஓகே. Next, with respect to section 50 on compliance of records, returns and notices, இதுவும் நீங்க பாத்துக்கலாம். ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். நான் சொன்னலையே அங்க அதே கண்டென்ட் தான். சோ இதுவும் நீங்க பாத்துக்கலாம். So I'm not repeating line by line. Section 51 with respect to appointment of inspector cum facilitator and their powers. நம்ம ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இன்ஸ்பெக்டர் இது பண்றது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம்ல. இன்ஸ்பெக்டரோட ஜாப் என்னவா இருக்கும், எப்ப வேணாலும் வரலாம், பார்க்கலாம், அவரு இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், காப்பீஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸும் வந்து இன்ஸ்பெக்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த கேட்டகரியில இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர். ஃபெசிலிட்டேட்டர்னா சப்போர்ட் ப்ரொவைட் பண்றவங்க வந்து ஃபெசிலிட்டேட்டர், ஃபெசிலிட்டேட் பண்றாங்க, அதனால ஃபெசிலிட்டேட்டர். சோ அப்ராப்ரியேட் ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணா என்ன பர்பஸ்க்காகனா செக்ஷன் 4 படி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாமே. சோ ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ்க்கு பேஸ் பண்ணி சம்டைம்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு சான்சஸ். சோ அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஷால் லே டவுன் இன்ஸ்பெக்ஷன் ஸ்கீம். எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணும், வெப் பேஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, சம்டைம்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணணும். சோ எல்லாமே இமோட்ல மாறிட்டு வருது இல்லையா. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே. அண்ட் தேர்ட் பாயிண்ட், இவருக்கு என்னென்ன ஜூரிடிக்ஷன் இருக்கு, எல்லாமே ஜூரிடிக்ஷன் தானே இவருக்கு. இவர் இன்ஸ்பெக்டர் சொன்னா எல்லா அத்தாரிட்டியும் வந்துடாரு, இவருக்குன்னு ஒரு ஜாப் இருக்கு, இந்த அத்தாரிட்டிக்குள்ளதான் வரும். சோ அதை பார்க்கணும். அண்ட் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்றது வந்து பப்ளிக் சர்வெண்ட் சொல்லுவோம். இந்தியன் பீனல் கோட்ல பப்ளிக் சர்வெண்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ அதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறோம். சோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. ஐ வாண்ட் டு மேக் a note of this part. Fifth one, subsection 5. இதோட வேலை என்னன்னா எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அட்வைஸ் பண்றது. இதுதான் கோடோட ப்ரொவிஷன்ஸ். இதெல்லாம் நீங்க கம்ப்ளை பண்ணி தான் ஆகும். தெரியப்படுது. நாலேஜ் இருக்காதுல்ல, எல்லாருமே வந்து லிட்ரேச்சாவும் இருக்கணும்னு அவசியம். நாலேஜ் இருக்காது. ஸோ ஹேவ் டு கிவ் த அவேர்னஸ் டு தம். ஸோ தெரியப்படுத்தணும். ஸோ அட்வைசரி கெப்பாசிட்டியா இருப்பாங்க. அண்ட் இன்ஸ்பெக்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். இதுதான் மெயின் ஜாப். ஸோ இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். இது தவிர வேற என்ன பண்ணுவாரு இவர்? ஸோ நார்மலா இவருக்கு வேலை என்னது, எக்ஸாமின் பண்ணுவாரு. ஓகே, பிரமிசஸ். ஓகே, இன்கேஸ் வந்து ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணுதுன்னா அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும். சர்ச், சீஜர், காப்பீஸ் எடுக்கிறது, ரெக்கார்ட் ஆஃப் வேஜஸ் எல்லாம் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே. டிடக்ஷன்ஸ் எல்லாம் தனியா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணும், ஃபைனுக்கு தனியா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அதுல கோல்மால் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பிறகு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இது தெரியப்படுத்துவாரு. ஸோ பிரிங்கிங் டு த நோட்டீஸ் இன்கேஸ் ஏதாவது டிஃபெக்ட்ஸ், அபியூசஸ் இதெல்லாமே லா படி கவர் ஆகல. பட் இதெல்லாமே நியாயமா லா படி இருந்திருக்கணும். ஆக்சுவலா நிறைய இப்போ ஒரு ஆக்ட் வந்துச்சு, ஒரு கோட் வந்துச்சுன்னா இதை எப்போதுமே நம்ம வருஷ கணக்கெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். நிறைய நோட்டிபிகேஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் வருதுல, இப்படிதான் வருது. அண்ட் சச் அதர் பவர்ஸ். ஸோ இந்த சப்செக்ஷன் 5 அண்ட் சப்செக்ஷன் 6 கரெக்டாக நோட் பண்ணும். மிச்சம் நான் ஒரு கேஷுவலா ஒரு கிளான்ஸ் பார்க்குன்னு சொன்னா இல்லையா, அப்படியே நீங்க பார்த்துட்டே போனாலே போதும். ஸோ 5 and 6 குவைட் இம்பார்ட்டன்ட். எஸ், ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்றது இதெல்லாமே வந்து இந்தியன் பீனல் கோட் படி ஃபாலோ பண்றது. ஓகே, இந்தியன் பீனல் கோட் படி எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்ச் அண்ட் சீஜர் பண்ணணும்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் படி எப்படி சர்ச் அண்ட் சீஜர். இப்போ நீங்க ஏதாவது ஒகேஷன்ஸ்ல எல்லாம் ஏதாவது இதுல ஸ்கிரீன்ஸ்ல பாத்துருக்கலாம், சர்ச் வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பாட்டு திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டு நான் சர்ச் பண்ணாலும் போயிட முடியாது. டு நாட் ஹேவ் தட் அத்தாரிட்டி. ஆக்சுவலா அது என்ன லானா, ஒருத்தரோட பிரைவேட் பிளேஸ்ல போய் நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. அது அவங்களோட இடம் இல்ல, அவங்களோட வீடு, அவங்களோட இண்டஸ்ட்ரி, அவங்களோட ஃபேக்டரி. அங்க போயிட்டு நீங்க வந்து உரிமை கொண்டாடக்கூடாது. அதனால சர்ச் வாரண்ட் இல்லாம சர்ச் பண்ண விட மாட்டேன். ஓகே. அண்ட் பிரசன்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டட் டு அஃபென்சஸ் தட் மே பி கமிட்டட் பை an employee, அதோட கரஸ்பாண்டிங் பெனால்டிஸ் பத்தி பேசுறாங்க. சோ பெனால்டி லெஸ் தேன் த டியூ வேஜஸ். வேஜஸ் பே பண்ண வேண்டியதை கம்மியா பே பண்றது, இல்லைன்னா இந்த கோடோட ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ட்ராவென்ட் பண்றது அதெல்லாமே. சோ இந்த மாதிரி கேசஸ்ல எவ்வளவு பெனால்டி? ஃபைன் அப் டு 1 lakh rupees and imprisonment up to 3 months. Okay. Section 52 talks about cognizance of offenses. ஒரு சில அஃபென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிரைம் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க.
அதனால ஒரு சில அஃபென்சஸ் வந்து இங்க லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாமே வந்து வாரண்டோட அரெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாமே வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம். சரி, நீங்க எப்படி வந்து ஒரு இடத்துல வந்து சர்ச் பண்ண போறீங்களோ, அதே மாரி ஒருத்தர ஒரு பெர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட்னா ஹேண்ட்கஃப் போடுறது தான் அரெஸ்ட். அது வந்து ஒரு பெரிய டிஃபார்மேட்டரி ஆக்ட்டா பாக்குறாங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்னன்னு சொல்லினா, அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். அப்படின்னா அவ்வளவு பெரிய கிரைம் இல்ல அது. அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட்னா என்னது? வாரண்டே தேவையில்ல. அவன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தா டேரக்டாவே அரெஸ்ட் பண்ணலாம். ஒரு சில நிலைமை வந்து வாரண்ட் எடுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் சொல்லி டிஃபமேஷன் கேஸ் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு போலீஸ் ஜீப் நிக்குது. அதுல பின்னாடி வந்து ஹேண்ட் கஃப் போட்டுட்டு ஒருத்தர் போறாரு. ஒரு லேடியோ ஜென்னோ போறாருன்னா சும்மாவா? அப்போ அவ்வளவு பெரிய கிரைம் இல்லையா? அண்ட் மோர் ஓவர் நீங்க ஆக்சுவலா இது எப்படி கூட்டிட்டு போகணும்னு வேற இருக்கு. ரோட்ல நடக்க வச்சு கூட்டிட்டு போக கூடாது. ஆடான டைம்ல தான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஒரு கரெக்டான பீக்கான ஹார்ஸ்ல அரெஸ்ட் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவன் கிரைம் தானே பண்ணிருக்கான். ஃப்ராடுக்காரன் தானே. இப்படி எல்லாம் நீங்க யோசிக்க முடியாது. சரி, அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல. பட் அதுவே வந்து கிரைம் பெருசாயிடுச்சுன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தரத்தை வச்சுட்டு போவாங்க. சோ ப்ராப்ளி இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லேடி போலீஸ் இருக்கும் போதுதான் லேடிஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அக்கம்பனி பண்றது லேடி போலீஸ் இருக்கணும். அதே மாதிரி ஜீப்ல வந்து ஃப்ரண்ட் இடம் தர மாட்டாங்க. ஜீப்ல வந்து ஃப்ரண்ட்ல உட்கார முடியாது. யாரும் அரெஸ்ட் பண்றாங்கன்னு பின்னாடி தான் உட்காரணும். ஃப்ரண்ட்ல உட்கார முடியாது. அண்ட் கூடிய ஒருத்தர் இருக்கணும். மேல் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா மேல் கான்ஸ்டபிள் இருக்கணும். ஃபீமேல் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபீமேல் கான்ஸ்டபிள் இருக்கணும். இதெல்லாமே லா. ஓகே. இந்த மாதிரி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க, அரெஸ்ட் பண்றீங்கன்னு பண்ண முடியாது. தட்ஸ் அபௌட் காக்னிசபிள். காக்னிசபிள்னா அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். ஒரு சில அஃபென்சஸ் வந்து வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். ஓகே. அதெல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ். அதெல்லாம் எதுன்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இதை பார்த்துக்கலாம் போதும். ட்ரேட் யூனியன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க எம்ப்ளாயி. அவங்க எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மேக் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்துடும். அண்ட் இவங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல. எங்க போயிட்டு நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க? அரசு அப்படியே நீங்க போய் இதெல்லாம் போட முடியாது. ஜெயில எல்லாம் போட முடியாது. இட்ஸ் நாட் அ கிரைம். இந்த டெஃப்ட் மாதிரி எல்லாம் இல்ல. இதை நம்ம படத்துல எல்லாம் பார்க்க பாருங்க. அடிச்சு 4 தட்டி லட்டில தட்டி நேரா போய் லாக்அப்ல போடுறது அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவல் லாக்அப்ங்கிறது ஒரு மீனிங், இம்ப்ரிசன்மெண்ட் ஒரு மீனிங். இப்ப டேரக்டர்ஸ் எல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா லாக்அப்ல போட மாட்டாங்க. ஆக்சுவலா லாக்அப்ல வந்து ஒரு கிரிமினலை போட்டு வைக்க முடியாது. ஓகே. லாக்அப்ங்கிறது தெரியும். லாக்அப்ங்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது. அங்க வந்து விசாரிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் போடுவாங்களே தவிர, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தான். அதுக்கு மேல நீங்க வந்து லாக்அப்ல ஒரு கிரைம் பண்ணவன் இல்லைன்னா கிரைம் சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு வைக்கிறீங்கன்னா கோர்ட் கிட்ட வந்து நீங்க பெர்மிஷன் வாங்கணும். சோ லாக்அப்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ண முடியாது அவங்க. சோ அவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் மீன் பண்ணிருக்காங்க. Then section 53 talks about the powers of officers to impose penalty. So complete வந்து penalty provisions இருக்கும். இதை நீங்க பாத்துக்கலாம். Okay. So I'm not going line by line. And section 54 talks about penalty. Okay. இப்பதான் penalty levy பண்றது பத்தி இருக்கு. Okay, so with respect to any employees paying less than the amount due to such employment, etc., shall be punishable with fine, which shall extend to 50,000 rupees, up to 50,000 rupees போகலாம். கிளாஸ் ஏ படி ஏதாவது கன்விஷன் பண்ணிருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் அதே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி கன்விஷன் பண்ணாங்க 50,000 ரூபாய்க்கு பெனால்டி போட்டிருக்காங்கல்ல. திரும்ப அகைன் அண்ட் அகைன் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டினியூவிங் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. வித்தின் 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் கூட திரும்ப திரும்ப பண்ணாங்கன்னா இது வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் சப்சிக்வெண்டா நடந்த பிறகு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் கமிஷன் ஆஃப் தி அஃபென்ஸ் வில் பி பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு 50,000 ரூபாய் வரைக்கும் பெனால்டியா ஃபைனா. செகண்ட் டைம் இம்ப்ரிசன்மெண்டோட வரும். இம்ப்ரிசன்மெண்ட் 3 இயர்ஸ். அண்ட் இது வந்து 1,00,000 rupees ஆர் போத். ஓகே. சோ இது நோட் பண்ணுங்க. இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும், ஆர் ஃபைன் இருக்கும், ஆர் போத் இருக்கும். ஆர் இருக்கும், சம்டைம்ஸ் அண்ட் இருக்கும். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். நம்ம தான் படிச்சுட்டோமே இது 3 மந்த்ஸ் அது 50,000 ரூபாய் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே. இது வந்து சம்டைம் ஆறுங்கிறது பாப்பாங்க. நீங்க இது கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு பாப்பாங்க. இது ஆறு, இது ஆர் வித் போத். சம்டைம்ஸ் இந்த அண்ட் இருந்துச்சுன்னா போத் வராது. ஏன்னா ரெண்டுமே சேம் தானே. சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் இருக்கலாம், விச் ஃபார் 3 months. செகண்ட் கேட்டகரி என்ன இருக்கலாம், ஃபைன் மட்டும் இருக்கலாம், எவ்வளவு 1,00,000. தேர்ட் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் இருக்கும். தட்ஸ் வாட் தே மீன். ஓகே. இப்படியே தரலாம், இப்படியே தரலாம், இப்படியே தரலாம், டிபெண்டிங் ஆன் த கிரைம். இந்த கிரைம்னு போட முடியாது இல்ல. ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கோட வந்து கான்ட்ராவென்ட் பண்றீங்க இல்லைன்னா ஏதாவது ரூல வந்து கான்ட்ராவென்ட் பண்றீங்கன்னா there is a penalty with respect to 20,000 rupees. ஸோ சும்மா ஒரு பர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி பாத்துக்கலாம் அது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் சி, இது found guilty again. So திரும்ப 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 பண்றாங்க. அந்த மாதிரி கேசஸ் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் which may extend to 1 month தான். அண்ட் ஃபைன் வந்து 40,000 rupees. 1 மாசம் தானே ஜெயில பண்ணா நல்லா சோறு கிடைக்கும்லாம் சொல்லிட்டு போக முடியாது. அதுக்கு பிறகு அவரோட ஃபியூச்சர்லயே வந்து பிளாக் மார்க் ஆயிடும். Okay, so that has to be noted. And notwithstanding contained in anything subsection 1, in case வந்து ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல, இம்ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கான், சோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து பனிஷ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 10,000 rupees as fine. சோ நோட் பண்ணிக்கலாம் அது.
And this third one with respect to inspector facilitator-க்காக இருக்கும். ஸோ ஏதாவது ப்ரொவிஷன்ஸை வந்து வயலேட் பண்றாங்க இந்த மாதிரி கேசஸ்ல அகைன் ரிப்பீட்டட்னஸோட பண்றாங்கன்னா 5 years வரைக்கும் வந்து 5 yearsக்குள்ள ரிப்பீட்டட் பண்றாங்கன்னா that may be according to the provisions. Okay, பார்க்கலாம் இந்த நீங்க. And with respect to section 55 talks about offenses by companies. Company offense பண்ணிச்சுன்னா dual penalty வரும் சொல்லியிருக்கல. கம்பெனி தனியா penalty வரும் and officers-க்கு வந்து தனியா penalty வரும். So under the code of company, every person at the time of commence was in the charge, etc., and who was responsible to the company, etc., shall be deemed to be guilty of the offense and shall be liable to be proceeded against and punished accordingly, provided that, etc., etc., if he proves that the offense was committed without his mistake. Sometimes ஆகும் இல்லையா, நெக்லிஜென்ஸ்னால நாலேஜ் இல்லாம நடக்குது. நெக்லிஜென்ஸ் இல்லாம நடந்தா கூட தப்பு. ஆனா நாலேஜ் இல்லாம நடந்ததுன்னா ப்ரூவ் பண்ணா ஓகே. இப்போ என்ன ஏமாத்தி இருக்காங்க, அது எனக்கு தெரியவே தெரியல, இல்ல ஃப்ராட் பண்ணி தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அது நீங்க சொல்லலாம் இல்லையா? சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே. சோ இந்த மாதிரி நான் மேக்ஸிமம் வந்து எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்த இந்த கமிஷன் இந்த ஆஃபீஸ் வந்து நடக்கக்கூடாது, சோ என்னோட நாலேஜ் இல்லாம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி தட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்டர் மேனேஜர் யாரோட நெக்லிஜென்ஸ் நடந்ததோ, டைரக்டர் மேனேஜர் செக்ரட்டரி ஆர் எனி ஆஃபீஸர் ஷால் பி டீம்ட் டு பி ஓகே. சோ கம்பெனினா என்னது கிளாஸ் பாத்துக்கலாம். நீங்க இதெல்லாம் இதை எப்படி பாக்குறீங்களா? நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாங்க. தப்பு நடந்துச்சு, பெனால்டி பே பண்ண வேண்டியதா இருக்கு. இது வந்து எனக்கு தெரியாம நடந்துச்சு, இனிமே நடக்காது. அதனால வந்து நம்ம இது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெனால்டியை கம்மியா லெவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆஃபீஸ்லயும் கேட்க முடியாது. செக்ஷன் 56 வந்து எதெல்லாம் அதுக்குள்ள கேரி ஓவர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோ காம்போசிஷன் ஆஃப் அஃபென்ஸ், காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ், காம்போசிஷன் ஆஃப் அஃபென்ஸ் அதுதான் சொல்லுவாங்க. இது எதுல இருந்து கேரி ஓவர் ஆகுதுன்னா இது எல்லாமே கிரைம் தானே, அந்த அஃபென்ஸ்னாலே கிரைம் தானே. சோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இருந்து கேரி ஓவர் ஆகுது. கொஞ்சம் நோட் பண்ணுங்க, நாட் பீங் an offense punishable with imprisonment only or with imprisonment also with fine may on application either before or institution be compounded by a gazetted officer. அப்படின்னா எந்த மாதிரி அஃபென்ஸ்க்கெல்லாம் நீங்க காம்பவுண்டிங் ட்ரை பண்ணலாம்? இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் இருக்கும் இல்லையா, அதுக்கு ட்ரை பண்ண முடியாது. அப்ப ஃபைன் மட்டும் இருக்குது ட்ரை பண்ணலாம். புரியுதா? நாட் பீங் an offense punishable with imprisonment. உங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா இம்ப்ரிசன்மெண்டோட ஃபைனும் கொடுத்துருக்காங்க. அப்ப இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் நீங்க பண்ண தப்புக்கு வரும்னா அதுக்கு காம்பவுண்டிங் கேட்க முடியாது. இம்ப்ரிசன்மெண்டோட சேர்த்து ஃபைனும் வரும்னா அதுக்கு காம்பவுண்டிங் கேட்க முடியாது. அப்ப என்னது, ஃபைன் மட்டும் வரும்னா காம்பவுண்டிங் நீங்க கேட்கலாம். ஏதாவது ரெடியூஸ் பண்ண சொல்லி காம்பவுண்டட் as a product for a sum of 50% of the maximum fine provided. ஓகே, எவ்வளவு காம்பவுண்டிங் கேட்கலாம்? மேக்ஸிமம் 50% தான் நீங்க குறையதான் கேட்கலாம். Probably second time அதே offense நடக்குது within a period of 5 years, commission of similar offense which was earlier compounded. இப்ப நீங்க காம்பவுண்டிங் கேட்டிருக்கீங்க இல்லையா, அதே இன்னொரு வாட்டி நடக்குது சிமிலர் offense செகண்ட் டைம் 5 yearsக்குள்ள நடந்தா ஓகே, அந்த மாதிரி கேசஸ்ல ஆர் இட் ஹாஸ் பீன் earlier completed, ஏதாவது ஏர்லியர் காம்பவுண்டிங் இருக்கலாம், ஏர்லியர் காம்பவுண்டிங் இல்ல ஆனா கன்விக்ஷன் நடந்திருக்கும்ல, ரெண்டுமே செகண்ட் நடக்குது தானே. சோ ரெண்டு கேசஸ்லயும் சோ இதுக்கெல்லாமே வந்து இந்த காம்பவுண்டிங்கான டீடைல்ஸ் இருக்கு, அது எப்படி கன்சிடர் பண்றதுன்ட்டு. அண்ட் இங்க வந்து காம்பவுண்டிங் பொறுத்த வரைக்கும் அதோட டைரக்ஷன், கண்ட்ரோல், சூப்பர்விஷன் இது எல்லாமே வந்து அந்த ஆஃபீஸருக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கோம். சோ அது பிரிஸ்கிரைப்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ளிகேஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அதுவும் பிரிஸ்கிரைப்டு தான். ஏதாவது அஃபென்ஸ் வந்து நீங்க காம்பவுண்டிங் போறீங்க பிஃபோர் த இன்ஸ்டிடியூஷன் ஃபார் எனி ப்ராசிக்யூஷன், ஆக்சுவலா இது கேஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க தப்பு பண்ணிட்டோம். அப்ப எதுக்கு கேஸ் போட்டு டிஸ்பியூட் வந்து அந்த அத்தாரிட்டி நம்ம ஆபீஸ்ல வந்து நிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்? நம்மளே ஒத்துக்கலாம், நாங்க அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோங்க எங்களுக்கு தெரியல, அப்போ காம்பவுண்டிங் நாங்க போறோம் சொல்லிட்டு நம்மளே ஒத்துக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்குது. சோ பிஃபோர் த இன்ஸ்டிடியூஷன், எனி ஆஃபென்ஸ் இஸ் காம்பவுண்டட் பிஃபோர் த இன்ஸ்டிடியூஷன், அது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறது சொல்லிடுவாங்க. சோ இட்ஸ் பீன் காம்பவுண்டடா என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. So that's about fifth point. Sixth point, after the institution of any prosecution, institution தான் எனது இன்ஸ்டியூட் பண்ண பிறகு, ஸ்டார்ட் பண்ண பிறகு, ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு, such composition shall be brought by the officer. So officer வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி காம்பவுண்டிங் நீங்க போனோம்னா போலாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காம்பவுண்டிங் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணதா என்னன்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆஃபீஸர் அண்ட் கவர்மெண்ட் டிசைட் பண்றது, அந்த அத்தாரிட்டி டிசைட். And seventh point, with respect to ஏதாவது இதுல கம்ப்ளை பண்ற மாதிரி ஏதாவது இருந்தா some equivalent to 20% has to be given in addition to such fine. Fails to comply with the order. என்ன தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிதான் கம்பவுண்டிங் போறீங்க. ஏற்கனவே கொடுத்த ஆர்டரே வந்து நீங்க ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெனால்டி போடணும்ல. சோ ஃபைனோட சொல்லிட்டு 20% வந்து எக்ஸ்ட்ரா நீங்க தர மாதிரி. மேக்ஸிமம் ஃபைன்ல 20%, காம்பவுண்ட் பண்ணதுல 25%, 20% மேக்ஸிமம் ஃபைன்ல வந்து எவ்வளவு லீவ் பண்றது.
and no offense shall be compoundable except as fallen from this section. That's about 8th point. So 8 points கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர் டஃபா கேட்கணும்னா இது கேட்கறாங்க. அதான் பாயிண்ட் பை பாயிண்ட் போனேன். Let me go for section 57. No court shall entertain any suit for recovery of minimum wages, any deduction from wages, discrimination and payment of wages, etc. in so far as the sums of claim with respect to ஏதாவது claims இருக்கு etc. இதெல்லாமே வேணா entertain பண்ணக்கூடாது. எந்த கோர்ட்டை entertain பண்ணக்கூடாது. அப்ப எங்க மேம் தான் போகும்? இந்த அத்தாரிட்டி இருக்குல்ல. சரி, நம்ம எப்படி கம்பெனிஸ் ஆக்ட் வந்து NCLT இருக்குன்னு சொல்றோமோ அதே மாதிரி எதுக்காக ஒரு அத்தாரிட்டி இருக்குல்ல, அந்த அத்தாரிட்டி போகணுங்கிறாங்க. அதுக்கு பிறகு ஹை கோர்ட், அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் போட்டுக்கலாம். சரி, இங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் எனி கோர்ட் தான் சொல்றோம், நோ கோர்ட் அப்படின்னா டேரக்டா நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அந்த கிரிமினல் இது வந்து கிரைம் ப்ரொசீஜர் தானே, இப்போ கிரைம் தானே வந்து நேரம் கிரிமினல் கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது. எந்த கோர்ட்டும் இந்த சூட்டை என்டர்டைன் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு தனியான ப்ரொவிஷன்ஸ், தனியா ட்ரிபியூனல்ஸ் எல்லாம் வராங்களா, அப்பீலேட் அத்தாரிட்டி எல்லாம் வராங்களா, அவங்க கிட்ட தான் போகணும். So சும்மா இந்த ஐடியா தெரிஞ்சுக்கலாம் நீங்க. And with respect to section 58, எந்த ஒரு suit proceedings or any legal proceeding against the government வந்து நீங்க எடுக்க கூடாது. In case good faithல இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். Section 59 with respect to non payment of remuneration or bonus இல்ல payment of wages கம்மியா பே பண்ணிருக்காங்க, போனஸ் கம்மியா பே பண்ணிருக்காங்க, டிடக்ஷன்ஸ் வந்து unauthorized deductions பே பண்ணிருக்காங்க, இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பே பண்ணிருக்காங்க. அது யார் ப்ரூவ் பண்ணுவா? நான் அக்ரீவ்னா நான் தானே ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து உங்க மேல கேஸ் போடுறேன்னா நீங்க எதனா பண்ணிருக்கீங்க, நான் தானே ப்ரூவ் பண்ணணும். இது ஆக்சுவலி டிஃபெண்டிங் பொசிஷன் தானே இது. தென் செக்ஷன் 60 வித் ரெஸ்பெக்ட் எனி கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட், இது நீங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு இது என்னது எம்ப்ளாய் தான் எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில அமௌண்ட் எல்லாம் நான் டிடெக்ட் பண்ணுவேன், நீ என் மேல கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிப்பாங்க, சைன் வாங்கிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில வந்து ரிமூவ் பண்றேன், இந்த லயபிலிட்டி எம்ப்ளாயருக்கு வர வேண்டாம் அப்படி ரிமூவ் பண்றதோ, அந்த கிளாஸ் ரிமூவ் பண்றதோ, இல்லைன்னா லயபிலிட்டி ரெடியூஸ் பண்ற மாதிரியான கிளாஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நல்ல பாயிண்ட். ஓகேயா? சோ இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். செக்ஷன் 61 வித் ரெஸ்பெக்ட் டு எனி அவார்ட் செட்டில்மெண்ட் அதெல்லாம் நீங்க லா படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. Section 62 with respect to any other matters related to the government, what are the powers exercisable with respect to central government, state government, இதோ நீங்க கேஷ்ல பாத்துக்கலாம். Then I'll go for section 63 with respect to complaint duly made by him to have any other person charges as of actual offender. Okay, இதோ நீங்க பாத்துக்கலாம். இதெல்லாம் ஒண்ணு. Then section 64, yes, இது கொஞ்சம் நோட் பண்ணலாம். Any amount deposited with the central appropriate government by an employer. Okay, employer usually வந்து ஏதாவது அமௌண்ட்ஸ் பண்றதுக்கு பிறகு என்னது இந்த லைபிலிட்டி, ஏன்னா லைபிலிட்டி வந்து எம்ப்ளாயர் தானே, யார் வேஜஸ் பே பண்ணணும், எம்ப்ளாயர் பே பண்ணணும், போனஸ் யார் பே பண்ணணும், எம்ப்ளாயர் பே பண்ணணும். அதனால ஒரு சம டெபாசிட் பண்ணி ப்ரொசீட் பண்ண சொல்லுவாங்க அந்த கேசஸ்ல. So any amount deposited with the government by an employer to secure the due performance of a contract with that government and any other amount etc from the etc shall not be liable to attachment of property. ஏதாவது டிகிரி ஆர் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணதும் ஏதோ டெபாசிட் பண்ணிருக்காங்க அதுல இருந்து நீ கொடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வேற அமௌண்ட், இது வேற அமௌண்ட். ஓகே, சோ இது தவிர ஏதாவது டெட் ஆர் லயபிலிட்டி ஏதாவது வேற ஏதாவது இன்கர் பண்ணியிருந்தா மட்டும் தான் கான்ட்ராக்ட்ல வருமே தவிர இந்த அமௌண்ட் வந்து அட்டாச்மெண்ட். சோ இது வந்து நோ அட்டாச்மெண்ட் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடாது, நோ அட்டாச்மெண்ட். ஓகே, அவ்வளவுதானா?